ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, அது இட்ஸ் நத்திங் பட் என்டர்பிரினர்ஷிப். அதுக்கு முன்னாடி வந்து லெட் மீ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங். அண்ட் யூஸ்வலாக நம்ம வந்து 7:30க்கு வச்சிருப்போம். இன்னைக்கு 1 hour வி ஆர் ப்ரீபாண்டிங் இட். ஸோ 6:30 வி ஆர் சேஞ்சிங் பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் அண்ட் டுடே வி ஹாவ் அ மேட்ச் ஆல்சோ. அதனால வி வாண்டட் டு சி வி வாண்டட் கிவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள் டு சி த மேட்ச் ஆல்சோ. ஸோ தட் அவங்க ரெண்டுமே அட்டன் பண்ண முடியுன்றதுனால. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு என்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் லைக் என்டர்பிரினர்ஷிப்னா என்ன? எனிபடி வாண்ட்ஸ் டு கிவ் எனி ஐடியா? ஏதாவது வாட் இஸ் என்டர்பிரினர்ஷிப்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே ஐ ஹோப் சம் சார்ட் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, எனிபடி? தொழில் முனைவர் ப்ரோ. தொழில் முனைவர். சூப்பர் சூப்பர் ப்ரோ, கரெக்டு. தொழில் முனைவர் எக்ஸாக்ட்லி. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கிறவங்களா? கரெக்ட்டுங்களா? என்ன ப்ரோ? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுபவர்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கரெக்டு. சூப்பர். எனி அதர் தாட்ஸ் இந்த இதில்? இஸ் நத்திங் ரைட் ஆர் ராங்? ஓகே, ஐ திங்க் சம்படி பிங் பண்ணியிருக்காங்க. ஆடியோ கேட்கல. ஓகே, ஐ திங்க் யூ கேன் செக் யுவர் ஆடியோ ப்ரோ. செக். ஓகே, ஐ திங்க் ஆடியோ கேட்கலண்ணே. உங்கள் சைடு ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் என்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் ஓன்லி என்ன சொல்கிறது, தொழில் முனைவோர். அது தொழில் முனைவோர் டெஃபினெட்லி என்டர்பிரினர். பட் அது மட்டுமே கிடையாது, வேறு சில விஷயங்களும் நம்ம வந்து என்டர்பிரினர்ஷிப்பில் கொண்டு வரலாம். ஸோ அது என்ன அப்படின்றத மெயினாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அண்ட் என்டர்பிரினர்ஷிப்னாலே நம்ம வந்துட்டு வேலையை விட்டுட்டு வி ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஒரு ஃபுல் டைமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை அதுதான் நிறைய பேர் ட்ரீமாகவும் இருக்குது. அது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு இதாகவே பார்க்குறாங்க. அது ட்ரீம் லேண்ட் மாதிரி. நான் என்டர்பிரினர்ஷிப் ஆகிட்டா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும், எனக்கு வந்து ஒன்றுமே ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நானே நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுங்க, 9 to 5 ஜாப்லாம் என்ன, இட்ஸ் லைக் அடிமை வாழ்க்கை அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிருந்தேன். பட் அதெல்லாம் இல்லை அப்படின்றது தான் லேட்டராக எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம இதில் நம்ம தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்னையோட அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் பூமியில் இது வரைக்கும் நம்ம டெக்னிக்கல் திங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பூமி ஜென்ரல் கம்யூனிட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க என்டர்பிரினர்ஷிப், அந்த பிஸ்னஸ், அந்த ரிலேட்டட் திங்ஸ். அண்ட் இது போகவும் நிறைய வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி. எதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மெயினானு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஐடியில் இருக்கோம், ஜாப் கிடச்சிருச்சு, வி ஆர் ஆல் ஒர்க்கிங். நம்ம மெயினாக தமிழ் பூமி எந்த இது கேட்டர் பண்ணுறதுன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க, ஒரு லாங் டேர்மில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கிட்டா தெர் நீட்ஸ் டு பி சஸ்டைனபிலிட்டி தேவைப்படுது. உள்ளே வந்துட்டு எப்படி இருக்கணும், ஹவு டு வி க்ரோ இந்த கரியர், எப்படி நம்ம கரியர் நெக்ஸ்ட் லெவல் போகலாம், எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஹவு டு வி கீப் அவர் செல்ஃப்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஆஃபர் மட்டும், டெக்னிக்கல் ட்ரைனிங் மட்டும் கொடுத்து ஆஃபர் மட்டும் வாங்குறது இட்ஸ் ஓகே. பட் அது மட்டுமே ஒரு எண்டு கோலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் வை வி வாண்டட் டு சி ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டியாகவும் இதை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசும்போது நமக்கே தெரியுது, இல்லை ப்ரோ வந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்றதையும் நம்ம வி வில் ஹேவ் அ கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நினச்சோம். அதான் தமிழ் என்ன ப்ரோ? ஹலோ, ஐ திங்க் வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதோட பார்ட்டில் நம்ம இப்போ என்னென்னா, வி ஆல்ரெடி ஹேவ் வி ஹேவ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம், தமிழ் ஜென்ரல் கம்யூனிட்டி. ரைட் நவ் வி ஹேவ் ஃபியூ ஆஃப் த குரூப்ஸ், என்டர்பிரினர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளப்ஸு, அதுக்கப்புறம் வி ஹேவ் ட்ராவல் அண்ட் ட்ரிப்பு அண்ட் யோகா அண்ட் ஹெல்த் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் வீக்லி மீட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கரண்ட்லி தீஸ் ஆர் த குரூப்ஸ் வி ஹேவ். உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எனி திங், இந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட தமிழ் பூமி வாட்ஸ்அப் குரூப் பிளானில் போனீங்கன்னா உங்களுக்கு இதோட லிங்க்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டட் இல்லை, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் பீயிங் செட், வாட் இஸ் என்டர்பிரினர்ஷிப்? அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் என்டர்பிரினர்ஷிப் பற்றிட்டு. ஸோ என்டர்பிரினர்ஷிப்னா என்ன? இஸ் இட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஓன் கம்பெனி? நம்மளோட ஒரு ஓன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறது தான் என்டர்பிரினர்ஷிப்பா? அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் நாட். அது மட்டும் என்டர்பிரினர்ஷிப்னு கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கூகுளில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ கூகுளில் வந்துட்டு தெர் ஆர்
லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, ப்ராப்ளி thousands and lakhs people. பட் வாட் இட் டேக்ஸ் ஃபார் சுந்தர் பிச்சை டு பிகம் அ சிஇஓ? ஸோ அவர் வந்துட்டு எப்படி அவர் மட்டும் எப்படி சிஇஓ ஆனார்? ஏன்னா அவர் முன்னாடியே ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் ஒன்லி ஹீ பிகம்ஸ் அ சிஇஓ. ஸோ தட் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ் கேஸாக நான் பார்த்தேன். ஸோ தட் அவர் ஓன் கம்பெனி இல்லை, அவர் ஆனால் என்டர்பிரனர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நோ சான்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் சச் கேஸ். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, நேம் போர்ட் அண்ட் தென் ஃபவுண்டர். இப்போ வந்துட்டு நான் என்டர்பிரனர் எப்படியா சொல்லிக்கலாம்னா, ஓகே எனக்கு ஒரு நேம் போர்ட் இருக்குது அண்ட் நான் வந்து ஒரு ஃபவுண்டராகவோ ஒரு சிஇஓவோ இருந்தால் தான் நான் என்டர்பிரனரா அப்படின்னா அதுவும் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ நாட். என்டர்பிரினர்ஷிப்னா பேசிக்காக என்ன, இட்ஸ் அ மைண்ட் செட். நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணாலும் அதை நீங்கள் வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு எண்ட் டு எண்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட். அதுதான் என்டர்பிரினர்ஷிப். ஏன்னா லைக் எல்லா இடத்துலையுமே என்டர்பிரினர்ஸ் ஆர் தேர். எல்லாருமே நான் வந்துட்டு எடுத்து கம்பெனி ஆரம்பிச்சு தான் ஐ ஹவ் டு பிகம் என்டர்பிரினர்னா அது கிடையாது. தட் இஸ் நாட் அ ட்ரூத். அதுவும் ஒரு வழி இருக்குது, பட் தட் இஸ் நாட் அ ஒன்லி வே யூ கால் யுவர் செல்ஃப் என்டர்பிரினர்ஷிப். ஓகே, ஸோ என்டர்பிரினர்ஷிப்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் யூ ஹாவ் அ மைண்ட் செட். ஓகேங்க, இது எண்ட் டு எண்ட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நான் எடுத்து பண்ணணும். தட்ஸ் ஆல், வாட் எவர் இட் டேக்ஸ், அவ்வளோதான். அது பண்ணுறது தான் என்டர்பிரினர்ஷிப்ன்ட்டு நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்னோட இதில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ இதை வந்து இது ரியல் லைஃப்பில் பார்த்தாலுமே நிறைய இடத்துல நம்மளால் அப்ளிகல் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனியே கூட எடுத்துக்கோங்க. வை தோனி இஸ் லைக் ஸோ மச்? அவர் அவர் மாதிரியான கிரேஸ் ஐ டோன்ட் சி லைக் டெண்டுல்கர், கோலிலாம் இருந்தாலும் தோனி இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அதர் எதிர் டீம்லேருந்துலாம் கூட அவரை பிடிக்குது. ஏன் அப்படின்னா ஹீ டேக்ஸ் ஓனர்ஷிப். எப்போவுமே அந்த அவரோட யூஸ் கேஸ் பார்த்தோன்னா ஹீ நெவர் லெட்ஸ் ஓகே டீம் தோத்துருச்சு அப்படின்னா அவரால் தான் தோத்துச்சு இவரால் தோச்சு நீ நெவர் செட். ஹீ டேக்ஸ் ஓனர்ஷிப். அதே ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஆல்வேஸ் அந்த ஃபோட்டோலாம் நம்மளே பார்த்துருப்போம். அவர் ஓரத்தில் போய் உட்காந்துருப்பாரு கப்பை கொடுத்துட்டு வேர்ல்டு கப்லேருந்து எல்லா இதுலையுமே. ஸோ தட் இஸ் வாட் இட் டேக்ஸ் டு பி என்டர்பிரினர்ஷிப். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியானா வந்துச்சு. இப்போ லாஸ்ட் வீக் வி ஹேவ் நியானா. ஸோ அதில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்க, நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நான் என்டர்பிரினர்ஷிப் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. அது தேவையில்லை. இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் பவர் ஆர் ஃப்ரீடம். ஸோ அது என்டர்பிரினர்ஷிப் கிடையாது. என்டர்பிரினர்ஷிப் இஸ் நத்திங் பட் ஒரு வேலையை எடுக்கிறோம், நம்ம வந்துட்டு எண்ட் டு எண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வி ஹாவ் டு டேக் அ ஓனர்ஷிப். அதுதான், தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தான் என்டர்பிரினர்ஷிப். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ எஸ், எனி தாட்ஸ் ஆன் திஸ்? யாராவது? ஓகே சார், எப்படி அக்ரி? ஹாய் ஜி. Hi. எனக்கு ஒரு தாட் இருக்குது. அது என்னன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்னு நீங்க சொல்லும்போது நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ ஆடட் குவாலிட்டிஸா லீடர்ஷிப், அதுல எவ்வளவு அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க, என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க, எப்படிலாம் வந்துட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா தோனி as an எக்ஸாம்பிள், லைக் how he allows other people to use that opportunity. எல்லா தடவையும் நானே தான் லீட் பண்ணேன், நானே தான் இதை செஞ்சேன் அப்படின்னு இல்லாம letting other passengers or letting other people to come across and experience the same, அது அந்த குவாலிட்டி. and also managing the resource, எப்படின்னா be it financial resource, be it manpower, அதெல்லாம் மேனேஜ் பண்ற அந்த குவாலிட்டி. and also business planning, அந்த overall planning, not only business planning but also planning the entire thing. நீங்க சொன்ன மாதிரி the ownership of planning end to end. so அதெல்லாம் தான் additional qualities நான் திங்க் பண்றேன். just to add whatever you said. சூப்பர் ஜி, ஃபேண்டாஸ்டிக். டெஃபினெட்லி இது எல்லாமே லைக் யூனோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், என்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டிஸ் டெஃபினெட்லி. ஆனால் இதில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் வீ கேன், இதில் நம்ம சொன்னால பாதி வந்து ஸ்கில்ஸ், பாதி வந்து ஆட்டிடியூட். இட்ஸ் ஹாஃப் ஆஃப் திங்ஸ் ஆர் மைண்ட் செட், ஹாஃப் ஆஃப் திங்ஸ் ஆர் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில் கேன் பி யூனோ நம்ம வந்து வளர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த நான் பண்ணியே தீருவேங்க, தட்ஸ் ஆல் இட் இஸ் அப்படின்னு நீங்கள் யூ ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் செட். அதுக்கப்புறம் யூ வில் எனிவே, அது வெதர் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது டசன்ட் மேட்டர், பட் தட் ஓனர்ஷிப் இஸ் வாட் பேசிக்கலி என்டர்பிரினர்ஷிப். ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே டெஃபினெட்லி நீடட், பட் இந்த மைண்ட் செட் இருந்தாலே அது எல்லாமே ஃபாலோ ஆயிருது. ஸோ அதுதான் நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்ஸ். உங்கள் நேம் ஜி? கார்த்திக் ஜி. அனிதா, நான் உங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஓ ஓகே, சூப்பர். சூப்பர் ஜி. என்னோட சிஸ்டம்ல ஒரு ப்ராப்ளம், அதனால வேற ஓகே சிஸ்டம் ஓகே லாகின் பண்ணிருக்கேன். ஓகே, சாரி. யூகேல இருந்து பேசுறீங்களா ஜி? ஆமா ஆமா. ஓ ஓகே, ஹாய் அனிதா. சூப்பர். ஹாய். கண்டிப்பா. Yeah, is anybody else where are any thoughts on this? Yes. Okay, so let's move on. So basically நிறைய மித்ஸ் இருக்கு. ஓகே, நான் என்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா
லைக் லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், எல்லாத்துக்குமே நிறைய மித்ஸ் இருக்குது. இதெல்லாம் வாட் ஆர் த மித்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் இதில் போட்டிருக்க பாயிண்ட்ஸ் ஆர் வாட் எவர் நான் பேசுகிறது எல்லாமே இட் கேனாட் பி ட்ரூ, இட் மே நாட் பி ட்ரூ, மே பி ட்ரூ. இட்ஸ் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பார்த்தது என்னோட இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் உங்களுக்கு வேறு தாட்ஸ் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட். இஸ் ஜஸ்ட் டிஸ்கஷன் ஃபோரம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ நீட் அ கேபிட்டல் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இது வந்து நான் மித்துன்னு சொல்கிறேன். ஸோ ஹவு மெனி பீப்புள் அக்ரி இட்ஸ் அ மித்? கேபிட்டல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸோ எனிபடி அக்ரி? நீங்கள் வாட்ஸ்அப் இதில் கூட பிங் பண்ணலாம், சேட்டில் கூட. அண்ட் எஸ், மித்துன்னு அக்ரி பண்ணுறீங்க. ஓகே. ஸோ எனிபடி எல்ஸ்? எஸ், இட்ஸ் அ மித். ஓகே, சூப்பர். சதீஷ், விமன்யூ, ஓகே. ஸோ எல்லாமே இது மித்துன்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ விச் இஸ் குட். அண்ட் யாராவது மித் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைங்க, மணி இருந்தால் தாங்க பிஸ்னஸ், வேறு வழியே இல்லைங்க அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ எஸ்ன்னு சொன்னவங்க எனிபடி வாண்ட்ஸ் டு, அதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் இல்லாமல் எப்படி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்களை யாராவது? எனிபடி கேபிட்டல் இல்லாமல் எப்படிங்க நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது? ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித்தவுட் கேபிட்டல்? உங்களோட எனி ஐடியா? ஓகே, இந்த மாதிரி பண்ணலாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ரோ, சதீஷ் பேசுறேன். சொல்லுங்க சதீஷ். எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு நம்ம எஃபர்ட் மட்டும் போட்டு ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே நீங்க ப்ராடக்டா போற மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு நம்ம ஒரு லிட்டில் பிட் அமௌண்ட்டாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கணும். இதே சர்வீஸ்னா உங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல பயங்கரமா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு பெருசா அமௌண்ட் எல்லாமே பண்ணலாம், நம்ம உழைப்பு மட்டும் போட்டு. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக. ஸோ டெஃபினெட்லி சதீஷ் சொன்ன மாதிரி தான். நம்ம பேசிக்கலி நம்ம இனிஷியலாக சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தெர் இஸ் நாட் மச் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் ஹேவ் மொபைல் ஃபோன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இர்ஃபான் ஸ்பீ கூட எடுத்துக்கலாம். இல்லை அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் கூட இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தே இன்வெஸ்டட் அண்ட் தென் ஒர்க். இர்ஃபான் வி வந்து ஜஸ்ட் ஸ்டார்டட் போஸ்டிங். அதுக்கப்புறம் மதன் கௌரி அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் வாட் தே லைக். ஒரு ஃபோனை வச்சுட்டு அவங்க பாட்டு பேசிட்டு, மதன் கௌரியோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு ஃபோனில் தான் பேசிட்டு இருந்தார். ஸோ டெய்லி டெடிகேட்டடாக அவர் போட ரைட் நவ் இஸ் ஏர்னிங் இன் க்ரோர்ஸ். கரெக்ட். மணி இஸ் நாட் அ மெயின் ஃபோக்கஸ் இயர். பட் நம்ம எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ நீட் டு ஹேவ் ஒரு மணி இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. வி ஜஸ்ட் நீட் டு ஸ்டார்ட். அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ கேபிட்டல் நமக்கு தேவை. அண்ட் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸுக்கு நமக்கு ஓகே வி நீட் அ கேபிட்டல், அது டெஃபினட்டாக தேவை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வி கேன் டூ சம்திங் எல்ஸ் டு கோ இன். ஸோ அந்த இதில் இருக்கிறவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணி வி கேன் ப்ரிப்பேர் அப் கேபிட்டல். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து வி கேன் பில்ட் ஆட் ஆன் அந்த மணி வச்சுட்டு வி கேன் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பூமியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா தெர் இஸ் நோ மணி இன்வால்வ், லைக் கேபிட்டல் இன்வால்வ். ஸோ இனிஷியலாக நம்ம யூடியூப் வீடியோ தான், அகைன் யூடியூப்பில் தான் போட்டோம். தென் வி ஸ்டார்டட் கெட்டிங் கொரிஸ். அப்புறம் நம்ம ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தோம். 10 years பேக் இட் ஸ்டார்டட். 10 yearsக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தெர் இஸ் ஜஸ்ட் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருந்தோம், ஒன்றுமே இல்லை. தென் சடன்லி நிறைய வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படி, எனக்கு இந்த ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு அவங்களே கேட்டாங்க, எனக்கு எடுங்க அப்படின்னு. யூஎஸ்ல தான் கால் பண்ணேன், நான் இப்போ இந்தியாவில் இருந்தேன். யூஎஸ்ல இருந்தால் ஹி கால் மீ, அந்த எனக்கு ட்ரைனிங் எடுக்கணும் ஜி, நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு. சரி எடுக்கலாமேன்னு எடுத்தேன். அப்போது தென் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயம் எனக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் படிக்கும்போது எனக்கு ஒர்க்லேயும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அது ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படி ஒர்க் ஆகும்போது எனக்கு இட்ஸ் நாட் அட்டல் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு ரெண்டுமே காம்பன்சேட்டிங்காக ஆயிடுச்சு. ஓகே, இங்கே நான் படிக்கிறேன், அது எனக்கு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் ஆகுது, அங்கேயும் நான் ஐம் ஷைனிங் ஹியர் ஆல்சோ. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஐ ஃபீல் ஓகே, சம்திங் எல்ஸ் வி ஆர் டூயிங், டச்சிங் த பீப்புள்ஸ் லைஃப்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் அதில் மணி வேறு வந்துச்சு. தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ரா பார்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் மோர் தென் வாட் ஐ எம் ஏர்னிங் இந்த ஜாப். ஃபுல் டைம் ஜாபை விட இங்கே வந்துட்டு ஐ வாஸ் ஏர்னிங் ஸோ மச் மோர். அப்போது தட்ஸ் வேர் த ரியல் இஷ்யூ. அப்போ என்ன ஆச்சுன்னா ஓகே, நான் ஒன்று என்ன திங்க் பண்ணேன், ஐ வாஸ் ஜஸ்ட் பிகினிங், என்னோட கரியர் பிகினிங்கில் இருந்தேன், ஒரு 3-4 years கரியரில் இருந்தேன். ஓகே, நம்ம வந்துட்டு வேலையை விட்டுட்டு இங்கேயே வந்துடலாம், இது நம்ம ஃபியூ ஹவர்ஸாக நம்ம பண்ணுறோம், இதுக்கே வந்து நமக்கு இவ்வளோ மணி வருது, அதை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ வை டோன்ட் வி ஜஸ்ட் டூ இட் அஸ் ஃபுல் டைம், இங்கே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐ ஜஸ்ட் குவிட் அ ஜாப். நான் வந்துட்டு மும்பையில் அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணிருந்தேன். குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக வந்துட்டு ஓகே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் டு சென்னை. வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஃபுல் டைம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ ஒரு 2 months ட்ரைனிங் போச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ. லைக் ஏன் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, ஐ எம் நாட் ஏபிள் டு மேனேஜ் த டைம். ஏன்னா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கார்ப்பரேட், அதாவது ஒரு 9 to 5 ஜாப்ல எவ்வளோ சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி மணி. அங்கே வர்ற மணி ஓகே, ஒரு அப்போ எனக்கு ஒரு 40,000 சம்பளம் இருந்துச்சு. 40,000 சம்பளம் இஸ் நாட் அ திங். அது மட்டும் இல்லை, யூ ஹாவ் அ எக்கோ சிஸ்டம், யூ ஹாவ் அ சப்போர்ட் சிஸ்டம். ஒரு மேனேஜர் இருப்பார். மேனேஜர் நமக்கு என்ன வேலை பாருன்னு சொல்றவராக தான் நம்ம அவ்வளோ நாள் நான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஹீ இஸ் அ ஒன் ஹூ இஸ் ஹெல்பிங் எஸ். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது அவரோட அவுட்புட்டுக்கும் இதுன்ற போது இட்ஸ் a டீம் ஒர்க். அண்ட் நம்ம மட்டும் கிடையாது, த என்டையர் ஆர்கனைசேஷனே வி ஆர் பார்ட் ஆஃப் தட்ன்ற போது நம்மளோட லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் என்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் தட் ஈஸி. அதே சமயத்தில் ஜஸ்ட் we need to manage our own time and we have to do little bit more careful-ஆ இருக்கணும் நம்ம டயத்தை பற்றி. and we can create a more community outside. இந்த மாதிரி உள்ள கம்யூனிட்டியோட நம்ம இருக்கிறது, that's all makes a difference அப்படின்னு தெரிஞ்சு. அண்ட் 2 monthsல I again went back to corporate job. 2 மாசத்துல immediately realized ஓகே ஒர்க் ஆகாது. நான் ஜஸ்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். மற்ற டயத்துலலாம் ஐம் ஜஸ்ட் வேஸ்டிங். லைக் ஜஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா சீரிஸும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காது இல்லை, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் ஆல் த நாடகம் சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. லைக் தென் ஐ ரியலைஸ் ஓகே, அப்போ தான் எனக்கு கார்பரேட் ஜாப், ஒரு ஜாப்ல நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஹவு மச் இட்ஸ் ஹெல்பிங், ஒரு டீமாக நமக்கு எவ்வளோ இது வருதுன்றது தெரிஞ்சுது. தென் ஐ அகைன் ஜாயின் பேக். பட் ஸ்டில் ஐ கண்டினியூட் ட்ரைனிங், டீச்சிங் பீப்புள். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் தட் இஸ் என்னோட பர்சனல் ஃபால் பேக்னு சொல்லலாம். எனக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ் த டைம், அவ்வளோதான். பட் இஃப் ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் த டைம், என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா ஐ could have done டிஃப்ரெண்ட்லி. இது விஷயம் வந்திருக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான், திஸ் இஸ் ஒன் பார்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே. பிகாஸ் நிறைய இதில் என்ன இருக்குது அப்படின்னா 9 to 5 ஜாப்ஸு. லைக் அப்போ நான் என்னோட பேசிக்கலி என்னோட இது என்னன்னா, நான் நிறைய யூஸ் டு கோ லாட் ஆஃப் மோட்டிவேஷனல் டாக்ஸ் இதுக்கெலாம் போவேன். அந்த மாதிரி செமினார்லாம் போவேன். மும்பைலனா இட் இஸ் அப்போ ப்ரைம், இப்போவும் கூட ப்ரைமாக தான் இருக்குது. ஐ அட்டன் எவ்ரி டாக்ஸ், போயிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. லைக் வந்து இந்த இது முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் பேசுகிறதுக்கு நிறைய நான் போயிருக்கேன். போயிட்டு கார்பரேட் ஜாப்ல 9 to 5 ஜாப்ல ஏன் பண்ணுறீங்க நீங்கள், யூ ஹேவ் டு கம் அப், கமான் அப்படின்னு நிறைய ஒரு எனர்ஜியாக இருக்கும். இட்ஸ் ரியலி குட். அங்கே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி ஆடியன்ஸை வந்துட்டு பேசுறது, எப்படி பேசணும், எந்த மாதிரி ஒரு ஹாலே அப்படியே ஒரு வைப்ரண்டாக வச்சுருப்பாங்க. ஒன் ஃபுல் டே நம்மளை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கோம்னா இட் இஸ் நாட் ஈஸி திங் டு டூ. ஸோ அதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சுச்சு. அண்ட் ஸ்டில் ஹீஸ் மை மென்டர். அவர் கற்றுக் கொடுத்த குரு அவர். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு அப்புறம் நான் கார்பரேட் ஜாப் விட்டுட்டேன். தென் ஐ ரியலைஸ் ஓகே, அப்படிலாம் கிடையாது. ஜாப் ஒன்று இல்லை அப்படின்னா எனக்கு இனிஷியலாக சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்க முடியும், நத்திங் டு டூ. ஸோ தென் ஓகே, யூ ஷுட் நாட் ஹேட் எனிதிங். நம்ம வந்துட்டு இதில் ஓகே நம்ம அது போகிறோம், பட் அதெல்லாம் இது வேணான்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. தென் ஐ ரியலைஸ், தென் ஐ அகைன் கம் பேக். வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு பேலன்ஸ் போத். ஸோ அதுதான் நடந்துச்சு. தட்ஸ் வாட் ஒன் பேசிக் ஸ்டோரி என்னோட இதுல இருந்து. அண்ட் அதுதான் நெக்ஸ்ட் அகைன் ரெண்டாவது மித், ஐ ஹாவ் டு லீவ் மை ஃபுல் டைம் ஜாப் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அகைன் ரெண்டாவது மித் இப்போ தான் ஜஸ்ட் நோ வாட் எவர் நான் பேசினதில்லை, ஐ திங்க் இட்ஸ் கவர்ட். அப்படி கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் ஸ்லோலி. அண்ட் ஒரு பேசிக்ஸ் அமௌண்ட் வந்துருச்சு, உங்களால் முடியுது அப்படின்னா யூ ஹேவ் டு திங்க் 360 டிகிரி. ஏன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, யூ நீட் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மென்டர் ஆர் சப்போர்ட். பிகாஸ் ஆஃபீஸில் யூ ஹேவ் அ சப்போர்ட், அவுட் சைடில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும். அண்ட் யூ ஹேவ் டு பி கமிட்டட். பிகாஸ் நம்ம ஓன் ஜாப் வந்ததுக்கப்புறம் இது என்ன வரும்னா, டாப் லிமிட்டே கிடையாது, நம்ம ஒர்க் பண்ணுறது தான். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணலங்க அப்படின்னு உட்காந்துட்டோம்னா வில் நாட் ஒர்க் இட். ஸோ அது ரொம்ப தூரம் போகாது நம்மளோட ப்ராடக்ட் ஆர் ஜாப் சம்திங். ஸோ அதுக்கு we need to have some kind of commitment, some kind of இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். that is one thing. அண்ட் அகைன் அடுத்த ரெண்டு தான் அது, ஐ கேனாட் பி என்டர்பிரனர். அண்ட் இது மூணாவது பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன், ஐ கேனாட் கால் மை செல்ஃப் என்டர்பிரனர் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஜஸ்ட் நம்ம சுந்தர் பிச்சை எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரியே தான். நம்ம கூட ஒர்க் பண்ணுற நிறைய பேரை பார்த்துருப்போம். தே டேக் த ஒர்க் ஸோ சீரியஸ்லி, எண்ட் டு எண்ட் அவங்க வந்து பண்ணுவாங்க. தே லைக் என்ன சொல்கிறது, அவங்க தே கோ எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் தென் முடிப்பாங்க. இட்ஸ் நாட் ஃபார் கிளைண்ட்டுக்காக நான் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. தே ஓகே, இது என்னோட ஒர்க்குங்க, எண்ட் டு எண்ட் நான் முடிக்கணுங்க அப்படின்னு பார்த்துறது. தட் இஸ் என்டர்பிரனர் மைண்ட் செட். எந்த கம்பெனியில் ஒர்க் எங்கே இருந்தாலும் இட் இஸ் ரிவார்டட் அண்ட் இட் இஸ் வெரி மச் பெனிஃபிஷியல் ஃபார் தெம், ஃபார் எவ்ரிபடி. ஸோ அப்படி பண்ணுறதுனால கம்பெனிக்கு தான் என்னங்க கொடுக்குற காசுக்கு வேலை பார்த்துட்டு போகலாம். அப்படி தான் நம்ம வந்து நிறைய லைக் ஐவ் சீன் நிறைய பீப்புள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்த காசுக்கு அதிகமாக போகிறான் பார் அப்படின்னு ஜஸ்ட் பேக் டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது வரும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம எண்ட் டு எண்ட் முடிக்கும் போது நம்ம நிறைய கற்றுக்குவோம். சப்போஸ் அந்த ஜாபோ ஏதோ ஆகுதோ, கிராஷ் ஆகுதோ, வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங், நமக்கு வி ஸ்டில் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அவுட் அண்ட் தென் ஃபைன். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் உள்ளே வந்துட்டு சப்போஸ் இப்போ ரேம் டவுன் வருது அப்படின்னா ஹூ இஸ் த ஒன் டே பிக். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர்.
பட் இதுக்காக ஒர்க் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லவே வரல. பட் தட் இஸ் ஜஸ்ட் த மைண்ட் செட். நம்ம இந்த ஒர்க் பண்ணணும், பண்றேன். இதுக்காக எனக்கு பெனிஃபிட் கிடைக்குது, கிடைக்கல அதெல்லாம் வந்து 2வது. தட் இஸ் நாட் மெயின் திங். எனக்கு வந்து ஓகே வெளில அதை திங்க் பண்ணிட்டு இருந்தாலே நம்மளால பெருசா ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா பாதி விஷயம் வந்து நான் வந்து இந்த வேலையில வந்து நான் வெளியில வந்து எனக்கு வேலை இல்லை, அதனால நான் இங்கே ஒர்க் பண்றேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தா நம்மளால ஃபுல் பொட்டன்ஷியலாக ஒர்க் பண்ணவே முடியாது. தட் இஸ் ஒன் திங் ஐ ஃபெல்ட். ஸோ அது ஸோ யா இந்த பாயிண்ட்ஸ்ல எனிபடி வாண்ட்ஸ் டு ஆட் எனிதிங்? யாராவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ்ல? எஸ், ஓகே. ஸோ எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? லைக் எவ்ரிபடி இஸ் அவேக் அண்ட் ஜஸ்ட் யூ கேன் பிங் இன் த சாட். ஸோ யாருன்னு தெரியாத பிள்ளை பாட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் யூ கேன் பிங் இன் த சாட் ஆர் ரெஸ்பாண்ட் சம்திங் ஸோ தட் வி நோ எவ்ரிபடி இஸ் தேர். எஸ் எஸ், யாராவது இருக்கீங்களா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. யா ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர். அண்ட் யா இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் சைடில் பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஸ்டார்ட் அ பெர்ஃபெக்ட் பிஸ்னஸ் அட் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தாங்கண்ணா, வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அமெரிக்க மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட் ஹீரோ தான் அப்படின்னா இது ஆல்சோ ஒன் ஆஃப் த மித்து தான். ஏன்னா இட்ஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். நான் பெர்ஃபெக்டாக நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஒர்க் ஆகுது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், லைக் ஒரு பெரிய இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு என்னோட லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ தட் யூ ஆர் ஏபிள் டு கோரிலேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக் ஆரம்பிச்சார்ல மார்க் ஜக்கர்பர்க், அவர் ஆரம்பிச்சபோது ஃபேஸ்புக்கே ஆரம்பிக்கல. அவர் சும்மா உள்ள ஒரு டேட்டிங் ஆப் வந்து பண்ணியிருந்தார், அவங்க ஸ்கூல் சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டு பண்ணியிருந்தாரு. தட்ஸ் ஆல் ஹி டிட். அதுக்கப்புறம் இட் பிகேம் ஃபேஸ்புக். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அவருக்கு மணி இப்போ அதிகமாக வர்றதில்லை. யூ மைட் ஆல்ரெடி நோ த ட்ரூத். இன்ஸ்டாகிராம் வாங்கிட்டாரு அண்ட் தென் வாட்ஸ்அப் அவர் தான் வச்சிருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் டு கண்டினியூஸ்லி மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இதுதாங்க நான் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்து ஒர்க்குன்னா நெவர் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். அதுவும் இந்த கரண்ட் சிஸ்டம் டெக்னாலஜி போயிட்டு இருக்க பாஸ்ட்ல இட் வில் நெவர் ஒர்க் அவுட். வி ஆல்வேஸ் ஹேவ் டு இன்னோவேட், வி ஆல்வேஸ் ஹேவ் டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். தட்ஸ் அவுட். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் கெட்டிங் தட். அந்த டைட்டில் என்ன அதை வச்சுட்டு நம்ம போகிறது தான். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட், நான் என்னோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் பூமி இப்படி வரணுன்றது ஜீரோ ஐடியா. நான் டெக்னிக்கலாக வந்து டீச் பண்ணணும், இப்படி வந்து ஒரு கம்யூனிட்டியில் பேசணும்னா எனக்கு ஐடியாவே கிடையாது. ஐ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட். இல்லை மணி வரும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ நெவர் நோ எனி திங், ஜீரோ. பட் எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஐ வாண்ட் டு டச் பீப்புள் லைஃப்பை நம்ம ஏதாவது டச் பண்ணணும் ஏதாவது ஒரு வழியில் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால தான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் பூமியில் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக போனது வந்துட்டு நாங்கள் தமிழ் பூமின்னு எதுக்கு பேர் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஓகே தமிழ் பற்றி நம்ம பேசுவோம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் உள்ள பழைய இதெல்லாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் கோயிலில் போயிட்டு உட்காந்து ஷூட்லாம் பண்ணி எடுத்து போட்டுருந்தோம். தென் அது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்சுவலி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோனெல்லாம் டெய்லி ஃபோன் வருதுங்க. டெக்னாலஜி அப்டேட் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லைக் ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது என்னன்னா லைக் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோன் வாங்கலாம் உங்களோட டீட்டெயிலாம் வாங்கிக்குவோம். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேங்க, கடையில் இருக்கேங்க எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சர்வீஸ் ஆரம்பிச்சு என் ஃபோன் நம்பரை கொடுத்து ஒட்டியாச்சு. எல்லா ட்ரெயின்லலாம் சென்னையில் ட்ரெயின்லலாம் போய் ஒட்டிட்டோம், போஸ்டர் ஒட்டிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் பிரிட்ஜ் தாட்ஸ் அப்படின்னு அதுக்கு அந்த கம்பெனிக்கு பேர். நானும் என் ஃப்ரெண்டு பருதின்னு ஒருத்தர் 2 பேரும் தான் ஆரம்பித்தோம். பிரிட்ஜ் தாட்ஸ்னு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லலாம் ஒட்டி போஸ்ட் ஒட்டியாச்சு. கால்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், கால் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நிறைய பேர் கால் பண்ணிச்சு, நான் உங்கள் ஏதோ ஃபோன் இதில் பார்த்தேன், எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபோன் வாங்கணுங்க, என்ன ஃபோன் வாங்கலாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். ஸோ நான் ஆஃபீஸில் ஒர்க் கால் வரும்னு நினைக்கல. பட் சம்ஹவ் இட் ஸ்டார்டட், பட் இட்ஸ் எண்டட் ரைட் தேர். எனக்கு அந்த மேனேஜர் பண்ண முடியல. ஆஃபீஸில் நானும் ஒர்க் பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்டும் ஃபுல் டைமில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன லைக் ஒர்க் பண்ண முடியல. ஒரு 2-3 கால் வந்துச்சு, அப்புறம் காலே எடுத்து அப்புறம் போய் நாங்கள் அந்த போஸ்ட்டில் கிழிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் எண்டட். பட் அங்கே ஆரம்பிச்சதுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு கம் நெக்ஸ்ட். ஓகே, தமிழ் பூமின்னு அன்னைக்கு தமிழில் ஏதோ ஆரம்பிச்சோம் போடணும்னு நினச்சதுனால தான். தென் அந்த சேனல் இருக்கும்போது எதுக்கு போடுறேன்னு சும்மா போடலாமேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஹடூப் வீடியோன்னு போட்டேன். ஸோ தட் இஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் டீச்சிங். அந்த இதில் வர்றதுக்கு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதுதாங்க நான் ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒர்க் அவுட் ஆகாது. வர்றது ஓகே, இந்த சுச்சுவேஷனில் வாட் இஸ் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தால் சம்ஹவ் இட் வில் கிளிக். அதுதான் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். இப்போ கூட நான் அந்த ஜென்ரல் கம்யூனிட்டிலாம் வரும்னு ஐ நெவர் தாட். பட் இப்போ நான் பார்க்குறேன், ஓகே இட் இஸ் நீடடாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகே, இல்லை ஒய் நாட் வி ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கூட தெர் இஸ் நோ மணி இன்வால்வ். இதில் எனக்கு இதனால இப்படி பண்ணிடலாம், நம்ம இதை வச்சு ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் எனக்கு தெர் இஸ் நோ தாட் பிஹைண்ட் இட். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி டோன்ட் நோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் மிஸ்ட்ரி. அதுதான் பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதான்னு பார்க்குறேன்.
இப்போ நம்ம வி டோன்ட் நோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப், வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன வேணால் நடக்கலாம். நம்ம டிசிஷன் எடுக்கிறத வச்சு கேம் அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. எவ்ரி பிஸ்னஸ் ஐ பிளே லைக் எ கேம். அண்ட் இதில் இன்னொன்று இருக்குது, இஃப் மணி இஸ் டூ மச் இன்வால்வ்டு we will not be able to play the game so much fast. அதுவும் இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் எனிவே ஒர்க்கிங் ஆன் ஃபுல் டைம் அண்ட் இது பண்ணுறதுனால ஐ கேன் பிளே இஸ் அ கேம். ஓகே, கொஞ்சம் லாஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துக்கலாம். பட் இஃப் யூ ஆர் டூயிங் இஸ் ஃபுல் டைம், மேக் ஷுர் யூ ஹாவ் அ ஒரு 6 months 1 yearக்கு யூ ஹாவ் அ சேவிங்ஸ் ஸோ தட் யூ கேன் ஆல்வேஸ் ஃபால் பேக் ஆன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ண முடியும். இந்த மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணால் ஆல்வேஸ் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் நம்ம எப்போவுமே ஜாலியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகிறோம். தெர் இஸ் நோ ஃபெயிலியர். ஸோ அதுதான் நான் பார்த்த விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், யூ வில் கெட் டு சூஸ் யுவர் ஓன் ஒர்க் டைமிங். நிறைய இன்னொரு மீத்து என்னென்னா, ஓகே நான் வந்து என்டர்பிரினர்ஷிப்பாக வரணும்னு நிறைய நேரம் நான் என் டயத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நான் வந்து என் இஷ்டத்துக்கு லீவ் போட்டுக்குவேன், நான் தான் பாஸ் அப்படி. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். பிகாஸ் சம்டைம்ஸ் டீம் ஒன்ஸ் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணால் கஸ்டமர் நைட்டு கால் பண்ணுவாங்க, இஷ்யூனா இட் வில் கம். அப்படின்னா நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட், அது ரிப்ளை பண்ணணும், எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஓன் டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பெனி எங்கேயுமே போகாது. சிட் தேர், அங்கே நம்மளும் இருப்போம் அவங்களும் இருப்போம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ், யூ ஹேவ் டு பி கமிட்டட். ஆனால் இதில் இன்னொரு என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒரு நீங்கள் வாட் யூ தாட், ஓகே நான் இது பண்ணணும்னு நினைக்கிறத நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ மச் பெட்டர் ஒர்க். நீங்கள் லாங் ஒர்க் பண்ணும்போது அது ஒர்க்காகவே நினைக்க மாட்டீங்க. யூ ஃபீல் ஓகே ஜஸ்ட் ஜாலியாக ஏதோ ஒரு இதுதான் விளையாடு கேம், லைக் என்னது ஆன்லைன் கேம் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். யூ டேக் இட் அஸ் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் வில்லிங்காக இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல யூ வில் டூ மச் மோர் ஜாப். அண்ட் நீங்கள் வீக் ஃபுல்லாக 20 லைக் 7 நாளும் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அதுதான் வந்து இங்கே யூ வில் கெட் டு சூஸ் யுவர் ஓன் ஒர்க் டைமிங் சொல்லுவோம். பட் 24/7 ஒர்க் டைமிங் தான் உங்களுக்கு. தெர் இஸ் நோ இது அதில் ஒன்றும் கிடையாது. பட் நம்ம பிடிச்சி ஒர்க் பண்ணும்போது ஆல்வேஸ் இட் ஃபீல்ஸ் லைக் குட். ஸோ நிறைய என்டர்பிரனர் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஹவ் இட்ஸ் இஸ். பட் சும்மா அவங்க அந்த வீடியோவில் வரும்போது மட்டும் we will see ஓகே நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்ற மாதிரி வரும். ஸோ தட்ஸ் இட். பட் மானிட்டரி பெனிஃபிட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் யூ வில் கெட் அ மோர் ஃப்ரீடம். ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஃப்ரீடம் சம்டைம்ஸ் யூ வில் கெட், சம்டைம்ஸ் யூ மே நாட் கெட். அண்ட் ஃப்ரீடம்னா என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது தான் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஐ லைக் டீச்சிங், பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ எம் ஏபிள் டு யூனோ நான் புதுசாக ஏதாவது ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ கேன் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இது நம்ம சொல்லலாம். ஸோ யா, எனி தாட்ஸ்? ஐ வில் ஸ்டாப் ஹியர் ஃபார் டிஸ்கஷன் உங்களோட பாயிண்ட்ஸுக்கு. ஸோ யா, எனிபடி வாண்ட்ஸ் டு ஆட் எனிதிங் ஹியர்? ஸோ எனி என்டர்பிரனர்ஸ் ஆர் எனிபடி யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? You can feel free to talk. So this is a forum. Yes. Yes. You can ping in the group chat also. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. அது உங்கள்ட்ட சொல்லியிருந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து என்னுடைய பிசினஸ் வந்து as a service. So half of the thing what you're saying is so far நீங்க அந்த மெத்தட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல வந்து வந்து நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் some of the things that I'm doing is நான் என்னோட ஃபுல் டைம் ஜாபை கிவ் அப் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கிவ் இட் மோர். ஏன்னா நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல 3-4 years இதை பண்ணணும் and then it keeps postponing because I get contract extend ஆயிடும், இல்லைன்னா you get more money. So அந்த சரி ஓகே இப்போதைக்கு வேண்டாம், we'll push it back அப்படின்ற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்ப இல்லைன்னா எப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதான் அது ஃபுல் டைம் ஜாபை கிவ் அப் பண்ணிட்டு வரும்போது இட் ஹேஸ் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். கொஞ்சம் மணி ஷார்டேஜ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் கப்புள் ஆஃப் ஐடியாஸ் டு மேனேஜ் தட் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங், ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸ் அந்த மாதிரி. பட் வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பேக்கப் பிளான். ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளா போயிடக்கூடாது. அண்ட் பார்ட் ஆஃப் ஆல்சோ இது என்னுடைய பிசினஸை வந்து இப்போ சர்வீஸா கொடுத்துட்டு இருக்கேன். ஐம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் கோச்சா இருக்கேன் நான். இதோட அடிஷ்னலா ஐ வாண்ட் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் which will give me immediate revenue அப்படிங்கிற மாதிரியும் அதை நான் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன், which is like e-commerce website. நான் உங்கள்ட்ட half of the thing டிஸ்கஸ் பண்ணேன், பட் I'm putting it in the forum for others to hear. So அண்ட் மெயின்லி ஹெல்த்தி லிவிங்கை பற்றி இங்கே கொண்டு வந்தீங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக். டெஃபினெட்லி தட்ஸ் வெரி குட் திங். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த ஆண்டர்பிரினோரியல் மைண்ட் செட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா we have to recall ourselves, like நாம இப்போ நம்மளுக்கு நாமளே தான் பாஸ் எல்லாமே. பட் we also have to manage அந்த 9 to 5ல நாம எப்படி ஒர்க் முடிச்சோன்னு நம்ம
ஓகே ஃபினிஷ் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறோமோ, அதே மாதிரி வி ஷுட் ஆல்சோ கிவ் சம் டைம் ஃபார் அவர் செல்ஃப். ஈவன் தோ ஆண்டர்பிரினர்ஷிப்ல ம். இருக்கும்போது கூட, நம்மளுக்கு நாமளே ஓனரா இருக்கும்போது கூட, ஐ அக்ரி வித் யூ. நம்ம என்ஜாய் பண்ணி தான் அந்த வேலைய பண்ணுவோம். சம்டைம்ஸ் நானுமே ஐ கேட்ச் மை செல்ஃப் வொர்க்கிங் அட் 2:00. அப்படியே போயிட்டே இருக்கும். டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு. பட் வி ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பாஸ். ஏன்னா தட் ஷுடன்ட் லீட் யூ டு பர்ன் அவுட் அது ஃபியூச்சர்ல அந்த மாதிரி. பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, ரோட் பிளாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த ஆண்டர்பிரினியல் இந்த இதுல. ஏன்னா when we feel too much overwhelming அந்த இது வந்தது அப்படின்னா, it could easily crack down. So அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐ ஸ்டார்டட் மை பிசினஸ் லாஸ்ட் இயர். பட் அப்புறம் கொஞ்சம் இதான உடனே ஐ வென்ட் டு இமீடியட்லி கான்ட்ராக்டிங். கொஞ்சம் ஷார்ட் மணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கும்போதோ இல்ல ஓவர் பர்ன் அவுட் ஆகும்போதோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் நம்ம. அது எஸ் எஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினெட்லி அக்ரி. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க ஆக்சுவலி. நம்ம அந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரே விஷயத்த மண்டை உடச்சே இருக்கும்போது வி வில் நாட் see த ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சரை நம்ம பார்க்க மாட்டோம். லைக் இதுதான் போய்ட்டுருவோம். பட் அது தேவையில்லாத அணியாக இருக்கும் சில தடவைலாம். ஸோ நம்ம வி ஹேவ் டு லுக் பேக் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க. இந்த டெர்மினாலஜிஸ்லாம் ஐம் நாட் ஸோ மச் அதிலலாம் ஐம் நாட் இன்டு இட். பட் ஜஸ்ட் நீங்கள் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் லைக் ஒரு ஸ்டாப் பண்ணி வேற விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது ஐடியா கிடைக்கும் பிஸ்னஸ்லேயே. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சூப்பர் ஜி, நல்ல கரெக்டான பாயிண்ட். ஐ ஆல்சோ அக்ரி. சூப்பர். ஸோ அண்ட் ஆல்சோ ஜி பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்தி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தட் மார்க்கெட் இஸ் வெரி மச் இன் பூம். ஸோ எங்கே பார்த்தாலும் லைக் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் தட்ஸ் ஆல் கமிங் அப். ஸோ நல்ல மார்க்கெட் இருக்குது. ஐ ஆல்சோ ஒரு ப்ராடக்ட் நானும் ஒரு அசோசியேட் ஆயிருந்தேன். ஸோ இட் இஸ் ரியலி குட் டு சி ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க. போட்ட உடனே என்கொயரிஸ், அவ்வளோ என்கொயரிஸ் வருது. லைக் அட்மோஸ்ட் ஒரு 30% கன்வெர்ட் இன்டு என்ன சொல்கிறது ஆக்சுவல் ஆர்டர்ஸை கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ரியலி குட் டு சி. ஸோ அந்த மார்க்கெட்லாம் ஜியோ இருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். யா எஸ். எனிபடி எல்ஸ் வேறு ஏதாவது பேச நினைக்கிறீங்களா? ஐ வில் மூவ் ஆன் வித் த session. Tomorrow session is just sharing my experience and எப்படி நான் இது வரைக்கும் பண்ண விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ எஸ். ஓகே, if nobody else, let's move on. ஸோ யா, இதுக்கப்புறம் அகைன் என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட். அதான் ஓவராலாக நம்ம இதில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட். அதுதான் தட் இஸ் தேர் வி கேன் ஆல்வேஸ் டூ திங்ஸ். அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பேசியிருந்தது ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ரெண்டு மாதிரி விஷயங்கள் நம்ம வந்துட்டு வி கேன் டூ பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணலாம். சர்வீசஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நாட் மச் மணி ரியலி நீடட் இந்த இனிஷியல். ஓகே, நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. இல்லைங்க, நான் வெப்சைட் போடணுமா, இல்லை இந்த மாதிரி போடலாமா, அந்த மாதிரி போடலாமா, நிறைய ஹையர் பண்ணி நான் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணணுமா, டிசைனர் ஹையர் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்கு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இப்போ நிறைய பேர் வந்து லிங்க்டினே ஜஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. தே ஜஸ்ட் யூஸ் லிங்க்டின் as a வெப்சைட், அதிலேயே போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ் மூவி மெயின்லி ரன்ஸ் ஆன் வாட்ஸ்அப் மெயினாக. இப்போ தான் நம்ம விஆர் மூவிங் ஆன் டு லாட் ஆஃப் இது அவென்யூஸ் போயிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் தான் நம்ம மெயினான சோர்ஸாக இருக்குது. வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப். இதை மாதிரி நீங்களும் நீங்கள் ஸ்மாலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் சம்திங் லைக் தட். அண்ட் உங்களோட ஐடியாஸ் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரெசென்டிங், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். அதை வச்சுட்டு நீங்கள் சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் ஒன் கஸ்டமர். அந்த ஒன் கஸ்டமரை நம்ம இஃப் வி ஆர் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை அந்த ஒன் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா தென் ஹீ வில் ரெஃபர் ஆர் இட் வில் மல்டிப்ளை. ஸோ அதுதான் பிஸ்னஸில் என்ன ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூஆர் ஃபிக்ஸ்டு, உங்கள் க்ரோத் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட். ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் 5% ஹைக்கு, அடுத்த மாதம் 2% ஹைக்கு, அடுத்த வருஷம் இஃப் யூ பர்ஃபார்ம் வெல், அப்படி தான். அந்த மாதிரி தான் இட்ஸ் ஃபிக்ஸ்டு. பட் ஒன்ஸ் யூ கோயிங் டு ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கும் போது இட்ஸ் என்லெஸ். மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், அதுவும் இருக்குது. ஸோ இட் கேன் கோ கிராஷ் அண்ட் இட் கேன் கோ அப் ஆல்சோ. ரெண்டு சைடுமே இருக்குது. பட் இஃப் இட் கோஸ் அப், இட்ஸ் ரியலி கோஸ் அப். சில மாதம் வந்து இட்ஸ் ரியலி நிறைய பேர் ஜாயின் லைக் தெர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜாயினிங் பிகாஸ் மார்க்கெட் ரியலி இன்ஃப்ளூயன்சஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்போ ஒரு ஆள் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, நெக்ஸ்ட் மந்த் இட் கேன் பி 10 or 100, யூ டோன்ட் நோ. லைக் பேஸ்ட் ஆன் சடன்லி பூம் ஆகலாம், வி நெவர் நோ, ரைட்? எப்படி எல்லாம் வைரல் ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க். சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்லையும் அப்படி தான். அண்ட் இதை நம்ம எப்படி ஹவு டு வி ப்ரீ பிளான், எப்படி நம்ம அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதான் தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். ஸோ ப்ராடக்ட், சப்போஸ் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம இனிஷியலாக ஃபண்டிங் இல்லை, ஃபண்டிங் நிறைய தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் லைக் ஜாயின் வித் சம்படி எல்ஸ், ஒரு இவங்க கூட ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு வர்றதுக்கு எனக்கு இனிஷியல் மணி தேவைப்படுது, அதுக்கு நான் ஏதாவது சர்வீஸ் ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ என்னோட நாலேஜை நான் கொடுத்து அதை வச்சு அதை பேஸாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசை வச்சு நான் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம், பிபிஓ ஐடிஓ எதிலோ வேலைக்கு போயிட்டு ஐ வில் சேவ் அ மணி அண்ட் தென் ஐ வில் யூஸ் அ ப்ராடக்ட் ஆர் சைட்லேயே நான் வில் ட்ரை டு லான்ச் இட் செப்பரேட்லி. ஒரு பேரலாக போயிட்டு இருக்கட்டும். ஒன்ஸ் இட் கம்ஸ் டு சர்டன் லெவல் அதுக்கப்புறம் நான் அதில் ஃபுல் டைமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறது இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் ஆட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான திங்ஸ். அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நிறைய செமினார்ஸ் இந்த மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. நிறைய பேர் நமக்கு அகைன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதில் இருக்குது. ஸோ என்ன பேசிக்காக வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒன்று தட் இஸ் கோயிங் ரியலி குட். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதில் நிறைய பேர் வந்துட்டு போய் ட்ரைனிங் எடுத்துறாங்க, அதில் போய் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே லேர்ன் இட் அண்ட் போயிட்டு சம்ஹவ் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். லைக் நம்ம ட்ரை பண்ணுறோம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தே ஆல்வேஸ் பிளேம், ஓகே அந்த அவர் ட்ரெயினர் சரியாக சொல்லி கொடுக்கலங்க, அங்கே எனக்கு அது பண்ணலாங்க இது பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மைண்ட் செட் இஸ் நெவர் கோயிங் டு கெட் அஸ் எனிவேர். எனி என்டர்பிரினர்ஷிப் பாருங்கள் யாராக வேணாருங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் அஸ் எனிவேர். பிகாஸ் நம்ம வந்து நினச்சிட்டு இப்போ நம்மளே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே போகிறோம், நம்ம ட்ரைனிங்கில் இருக்கனால அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கூட பேசலாம். ஸோ போயிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜாப் கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க. லைக் ஒரு 20,000 வாங்கிட்டு ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு 100 பேர் கொடுத்துருப்பாங்க. ஹவு இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை ஆல்? எப்படி அவங்களால அதை அந்த இதை கீப் பண்ண முடியும்? ஸோ நம்ம வி ஹாவ் டு திங்க், நம்மளோட ஜாபுக்கு நம்ம தான் இதுன்றது தெரியணும். அந்த கொடுக்குற மணிக்கு வாட் இஸ் த வேல்யூ வி ஆர் கெட்டிங் அப்படின்றத வி ஹாவ் டு ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைனல் ரிசல்ட்டில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வி நெவர் ஃபோர்சேக், அதை விட்டுறக்கூடாது. அவங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு போயிட்டு பண்ணால் தட் இஸ் நத்திங் பட் அ லேசினஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் வேலை தேடுறதுக்கு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு அவனுக்கு என்ன வாட்ஸ் அவசியம்? யூ மே பி இன்ட்ரெஸ்டட், ஓகே ஒரு ஜென்யூனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம். ஓகே அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், நம்ம படிக்கிறாங்க, வி வில் ட்ரை டு ஹெல்ப் தான் சொல்லலாம். பட் நம்ம எஃபர்ட், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது நம்ம போடுற எஃபர்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் மல்டிப்ளை பை மெனி எக்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த என்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் ஆக்சுவலி. ஏன்னா நம்மளோட டிசிஷனுக்கு நம்ம தான் பொறுப்பு. வாட் எவர் இட் டேக்ஸ் நம்ம தான். நான் கோர்ஸ் படிக்கிறேன்னா ஓகே ரிசல்ட்டுக்கு நான் தான் பொறுப்பு. இட்ஸ் நாட் அவன் சொல்லித்தரான் நான் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறேன். தட் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் அவங்க கரெக்டாக சொல்லித்தராங்கன்னு எப்படி தெரியும்னா, ஐ வில் ஆல்சோ க்ரோ, ஐ வில் ஆல்சோ லேர்ன் சம்திங். பார்த்துட்டு செக் பண்ணுறது இட்ஸ் ஆல் டேக்ஸ். இது எல்லாமே தட்ஸ் ஆல் தேர். ஸோ இந்த மைண்ட் செட்டை ஐ ஆல்வேஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் இதை பார்க்குறேன். ஸோ யா, எனிபடி அக்ரி ஆர் டிஸ்அக்ரி வித் திஸ்? பிகாஸ் இந்த பாயிண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் அண்ட் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. பிகாஸ் நான் லைக் படிச்சிருந்தேன் சென்னையில். இனிஷியலாக நானும் ஹடூப் சென்டரில் போய் தான் படித்தேன். படிக்கும்போது லைக் அவங்க ஜாப் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறலாம் எனக்கு மைண்டில் ஏறாது. ஓகே நீங்கள் என்னங்க நான் வாங்கி கொடுக்குறது, நானே பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டில் இருக்கும். பட் இட் ஹெல்ப் மீ. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைங்க வாங்கி தரேன்னு சொன்னாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, நான் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, வாங்கி தரலங்க. எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் நீங்கள் தானங்க வாங்கணும். எப்படி ஒரு லாஜிக்கலாக கணக்கு போட்டாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 50,000 ஒரு 2 lakhs கொடுக்குறீங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட வாங்கியிருப்பான். ஓகே, ஸோ 20 lakhs எல்லாருக்குமே வந்து ஒரு பேக்கேஜ் வந்து 10 லட்ச ரூபா ஜாப் வாங்கி கொடுக்க முடியுமா? அவ்வளோ ஜாப் இருக்குதா? லைக் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்றது தான். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ். தட்ஸ் வாட் இட் இஸ். So yes guys, anybody in the point la anybody wants to add something? This is very important point. Nama it's relevant also. Yes, iPhone Karthik including irukeenga, Krish, Lakshman na neenga irukeenga, Saraswati ji, Satish upcoming figure up, Vinod. Yes. Any thoughts? You agree or disagree? Or your voice கேட்கலையா? You agreed, 100% agreed, Vetri. Okay. Yes. Agreed. Entrepreneurs should have resilient mindset to face the adversary and bounce back if they face any challenge. Yes, true. Kaniba. And yes. So in the point சொன்னா I always இன்னொரு point I have the point next அது இருக்கு. So என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, there is no failure as an entrepreneur. ஸோ ஃபெயிலியர்ன்றது ஒன்றுமே இல்லை. இது வந்து சொல்கிறதுக்கு என்ன ஒரு ஃபிலாசபிக்கலாக இருக்கலாம், பட் இது ஃபிலாசபிக்கல் கிடையாது. 100% ஃபிலாசபிக்கல் கிடையாது. இட்ஸ் அ ட்ரூத். ஏன்னா நான் அகைன் சொன்ன மாதிரி தான், நான் அந்த பிரிட்ஜ் தாட்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு சர்பத் விற்றுருவேன். எங்கள் ஊரில் வந்துட்டு திருவிழாலாம் நடக்கும், அங்கே சர்பத் போட்டு விற்பேன். அதுக்கப்புறம் அங்கே லாட்ரி சீட்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் லைக் இந்த ஊர் லைக் என்ன சொல் சர்பத் போட்டு அந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருப்பேன்.
ஸோ தட் இஸ் ஏர்லி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி எங்கள் வீட்டில் நடத்திட்டு இருந்தேன். ஸோ ஒரு சாங் முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த ஃபோன் தான் வச்சுருப்போம். ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் நோக்கியா ஃபோன் இருக்கும். அதில் பாட்டு போட்டால் அதுக்கு சம் அமௌண்ட் அந்த மாதிரி அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து டைப் பண்ணி கொடுத்துருந்தேன். எங்கள் ஊர் இட்ஸ் லைக் கிராமம், அங்கே வந்து பெருசாக கம்ப்யூட்டர் சென்டர்லாம் கிடையாது. ஸோ நான் டைப் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தேன், என்ன இவ்வளோலாம் பண்ணலாம் வேஸ்ட் தானே நம்ம பண்ணது. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய பண்ணியிருந்தோம். ஒரு வெப்சைட் வச்சு வி கிரியேட்டட் வெப்சைட், அதில் பிளாக் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபெயிலியர் தானே அப்படின்னு. அது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் தாட்ஸ் ஃபெயிலியர் தானே, இதில் என்ன நமக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் இட் இஸ் நாட் அ ஃபெயிலியர். நான் அந்த பிரிட்ஜ் தாட்ஸ்னு ஒன்று பண்ணலைன்னா ஐ வுட் ஹவ் நெவர் டன் எனிதிங் நெக்ஸ்ட் தமிழ் மூவின்னு ஒன்றே வந்திருக்காது. தெர் இஸ் நத்திங். அண்ட் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்னடா அப்படி கேவலமான வீடியோலாம் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் திட்டுவாங்க. ஸோ ஆனால் உண்மையில அந்த வீடியோ கேவலமாக தான் இருக்கும். நான் திட்டுறதுக்கு தப்பு சொல்ல, உண்மையில அந்த வீடியோ கேவலமாக தான் இருக்கும். பட் அப்படி ஒரு கேவலமான வீடியோ நான் போடலைன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்க எனக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. ஸோ அது ஃபெயிலியரே கிடையாது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ணதுனால தான் இது பண்ண முடியுது. இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. நான் இப்போ ஐ வாஸ் லுக்கிங் பேக் அண்ட் வென் ஐ வாஸ் இப்போவும் நான் வந்து புதுசாக ஏதாவது கொண்டு வரதான் நிறைய பேர் இப்படிலாம் பண்ணாதீங்க, ஆள் வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம நலம் விரும்பிகள்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வெல் விஷர்ஸ் தான். அவங்க ஒரு ஒரு கன்சர்ன் இருக்கும், என்னடா தமிழ் மூவின்னு ஒரு பிராண்ட் இப்படி இருக்கு, இதில் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு இருக்கும். பட் அது அப்படி இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது தான் என்னோட இதுபடி. ஆல்வேஸ் ஃபெயிலியர்னு ஒன்றுமே இல்லை. தட்ஸ் ஹவ் ஐ சி. ஸோ எஸ், கண்டிப்பா. யூ ஹவ் கெட் ஆல்வேஸ் சோ மச் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். எல்லாமே நமக்கு அதுலேருந்து கிடைக்குது. ஸோ அதனால ஃபெயிலியர்னு ஒன்றுமே இல்லை. இது வந்து மெட்டஃபாரிக்கல் கிடையாது. தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் மாதிரி நோ ஃபெயிலியர் அப்படிலாம் கிடையாது. ஃபெயிலியர் இருக்கும்போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். வி ஆல்வேஸ் ஃபீல் என்னடா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இருக்கும். பட் ஆல்வேஸ் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதுக்காண்டி ஃபெயிலியர் தான் வேணும்னு போய் செய்யறது முட்டாள்தனம். அப்படி பண்ணக்கூடாது. வி ஆல்வேஸ் ட்ரை ஃபார் சக்ஸஸ். பட் ஓகே, ஃபெயிலியர் வந்துச்சுனாலும் ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ எஸ் எனி அதர் பாயிண்ட்ஸ்? வேற யாராவது இந்த பாயிண்ட்ஸ்ல எனி பாயிண்ட் யூ வாண்ட் டு ஆட்? ஹலோ, லக்ஷ்மண். ஐ திங்க் வாய்ஸ் என்னோட வருது. ஹலோ, ஏதாவது பேசுறீங்களா? ஐ திங்க் எனக்கு வாய்ஸ் கேட்கல. கேக்குது ப்ரோ. இப்போ கேட்குது. ஓகே, சூப்பர். யா, anybody wants to share anything? அபிமன்யு. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து பிஸ்னஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு? ஸோ நீங்கள் பிங்க் கூட பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வாய்ஸ் இதில் கேட்க வேணாம்னு நினச்சிங்கன்னா பிங்க் கூட பண்ணலாம். எத்தனை பேருக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது? ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பிஸ்னஸ் ஆர் சம்திங் லைக் தட். சரி சொல்லட்டுமா ப்ரோ? கண்டிப்பாக சதீஷ், வை நாட்? நம்ம எனக்கு டீட்டெயிலாக தெரியும். பட் இருந்தாலும் நான் தெரியாது. பப்ளிக்னா இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா நான் பண்ணதை நீங்களாம் பண்றது பெரிய விஷயமே இல்லை. நான் வந்து 12th முடிச்சுட்டு சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏன்னா 12th வரைக்கும் படிக்கவே பிடிக்கல. ஏன்னா தியரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் என்டர் ஆகாம என்ன நினைச்சேன்னா, சரி நிறையா லேர்ன் பண்ணுவோம், காலேஜ் லைஃப் போனால் நிறையா லேர்னிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஸ்கூல் முடிச்சதுக்கும் காலேஜ் போன ஃபர்ஸ்ட் ஒரு 3 months அப்படிதான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. அங்கேயும் ஃபிசிக்ஸ் இருந்துச்சு, இங்கே ஏதோ வேற மாதிரி சப்ஜெக்ட், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே சேஞ்சே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் ஒரு 3 months காலேஜ் போனேன். அதுக்கப்புறம் 4th monthலேருந்து நம்ம சரிடா இதுக்கு மேலே இது செட் ஆகாதுன்னு சொல்லி நான் டெக்னாலஜி நிறையா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். சரி நம்ம டெக்னாலஜியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் கிரியேஷனை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஃப்ரண்ட் அண்ட் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. போக போக அப்படியே ஃபர்ஸ்ட் செம் முடிஞ்சு செகண்ட் செம் ஸ்டார்ட் ஆகும்போது சரி நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. பட் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சரி அப்படியே லேர்னிங்லேயே இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக லேர்னிங்கே இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணேன், சரி நம்ம போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஜாபு போவோம், ஏதாவது இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஜாப் தர மாட்டாங்க. யாரை கேட்டாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காப்பா அப்படிப்பாங்க. இல்லைனா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க தர மாட்டாங்கண்ணா. சரி நம்ம இன்டர்ன்ஷிப் போவோம், ஃப்ரீயா நான் சும்மா வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி நானும் ஒவ்வொரு ஹெச்ஆருக்கா மெயிலாக போட்டுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நானும் சரி ஓகே பரவாயில்ல, நம்ம செகண்ட் இயர் படிக்கிறோம், நம்ம அது தெரியும் சொன்னா ஒன்றும் நம்பவும் மாட்டாங்கன்ட்டு அப்புறம் ஒரு கம்பெனி கடைசியில் வந்து டெவாப்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சரி அங்கே போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், ஒரு 3 மாதம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம ஏன் வெப்சைட் கிரியேஷன் இது பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வெப்சைட் கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் என் கூட எனக்கு தெரிஞ்ச பெரியங்க டெவலப்பராக ஒர்க் பண்ணுறீங்களா ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. சரி நம்ம வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்.
சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் போனா கிளைண்ட் தேர்னா நீங்க பிரைவேட் லிமிடெட் பண்ணிருக்கீங்களா, ஜிஎஸ்டி இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லைங்க எங்க வீட்டுல எதுவுமே இல்லை, நாங்க வெப்சைட் பண்ணி தரோங்க, ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கூட பண்ணி தரோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா யாருமே சான்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சமா போக 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 ஒருத்தர் காமர்ஸ்க்கு வந்து கேட்டாப்ல. அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து ஓரளவுக்கு டிசைன் பண்ண முடியும். ஆனா ரொம்ப லாங்கா அப்படியே கோடிங்ல பூந்து விளையாடுற அளவுக்கு தான் தெரியாது. பட் அவங்கலாம் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5, 6 பேருக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இது பெரிய மார்க்கெட் போல. ஒரு வெப்சைட்டுக்கு 40,000, 50,000, 1,00,000ங்கிறாங்க, 2,00,000ங்கிறாங்க. நாம தான் வந்து 10, 20,000 சார்ஜ் பண்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் உழைப்ப போட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா பண்ணி கொஞ்சம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு காலேஜ்ல இருக்க இருக்க சரி எஜுகேஷன்ல பெரிய பிரச்சனை இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு என்னன்னா எஜுகேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த கோச்சிங், இந்த கான்ட்ரர்ஷிப், இந்த சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே அங்கேயும் போய் சரி நம்ம அதையும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செகண்ட் இயர் எண்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் இப்போ ஒரு 20 டேஸ் ஒர்க் பண்றேங்க, ஃப்ரீயாவே ஒர்க் பண்றேன், என்னோட ஸ்கில்ல பாருங்க அப்படின்னேன். அப்புறம் அவரு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. ஒரு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அங்க போயிட்டு அவருக்கு எனக்கு பிசினஸ் தெரியாது. அவரு சொல்லி தான் நான் கத்துக்கணும். அவட நானா ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். நாம அது பண்ணலாங்க, இது பண்ணலாங்க, மார்க்கெட்டிங் ரன் பண்ணுவோம், அது இதுன்னு சொன்னேன். அவரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு லிமிடேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு இன்கம் அவருக்கும் வர மாரி இருந்துச்சு. சரி நாம ஏன் இத வந்து எஜுகேஷனா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரிகர் அப்ப தான் உங்களுக்கு தெரியும். அத ஸ்டார்ட் பண்ணேன். சரி இப்போ அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வந்து சைடு பை சைடு வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். வெப்சைட் கிரியேஷன் இதெல்லாம் வந்து எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அதோட அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனல் இயர் போக போறேன். ஸோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட அகாடமி தான் ரன் பண்ற மாதிரி பிளான். இந்த வெப்சைட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி போய் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் டைமா அகாடமி பண்ணணும். நான் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் டீச்சிங் சைடு பண்ணணும். டீச்சிங்ல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ ஒரு லோ ப்ரைஸுக்கு டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கு. மேபி தான் நடக்கும்னு தெரியல. பட் நல்லா தான் போகும்னு நம்புறேன். சூப்பர் சூப்பர் சார். அதான் நான் சொன்ன மாதிரி தான். இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எங்கே போவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆல்வேஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நமக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சால் போதும். 10 வருஷம் பிளான்லாம் இட் வில் நெவர் ஒர்க் அவுட். என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது உலகத்தில். ஸோ தட்ஸ் குட் திஸ். நல்ல இட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆக்சுவலி. ஸோ வெரி குட் திங். ஸோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். 3rd இயரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யூ வில் ஹாவ் அ லாங் வே. பட் எஸ் குட் திங். இதில் இன்னொன்று நான் என்ன ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் இஸ் மெயின் திங். பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்னங்க 10 வருஷம் எப்படிங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ வித் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நான் கன்சிஸ்டண்டாக இல்லைன்னு இல்லை. தட்ஸ் எனிவே தட்ஸ் ட்ரூ. பட் ஒரு விஷயம் என்ன நான் பண்ணதில் பெட்டர் விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. ஸோ தெர் இஸ் எனி திங் ஹிடன் இதில் இருந்தது கிடையாது. அது நமக்கு 2 விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். ஒரு டிரான்ஸ்பரன்சி நம்ம பிஸ்னஸில் வந்துச்சுன்னா 2 விஷயத்தில் அது நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளாக ரன் பண்ணிடலாம் நம்ம பிஸ்னஸை. காம்ப்ளெக்சிட்டியே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுதாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனிங் நம்ம ரன் பண்ணிருக்கோம்னா வேலை வாங்கி தருவீங்களான்னு கேட்டால் வேலை வாங்கி தருவோன்னு சொல்லவே மாட்டோம். நான் இன்ன வரைக்கும் சொன்னதே கிடையாது, யாருக்குமே சொன்னது கிடையாது. இந்த காலையிலேயே நான் சொல்கிறேன், ஐ நெவர் செட் எனிவன் ஓகே நாங்கள் ஜாப் வாங்கி தந்துடுறோம்னு சொல்லவே மாட்டேன். வி ஆல்வேஸ் எங்கள் டீமும் தே ஆல்சோ டூ த சேம் திங். வி வில் பி ஏபிள் டு ஹெல்ப். உங்களுக்கு நாலேஜை ப்ரொவைட் பண்ண முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இன்டர்வியூ வரும், நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுவீங்க. தட்ஸ் ஆல் இட் இஸ். இதுதான் உண்மையும் கூட. நான் ஜாப் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் ட்ரூ. அதனால் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்பரன்சி ஃபீஸ் விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது வந்து நம்ம நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணும்போது இன்னும் இதாது. அட் சம் பாயிண்ட் நான் என்ன வாட் ஐ சேஞ்ச் இஸ் அகைன் இதுவும் இதில் வர்றது தான். நம்ம வந்துட்டு வி ஒர்க் அண்ட் தென் ஒரு இதில் வச்சு ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறத ஒய் டோன்ட் பி லைக் ஜாயின் வித் மல்டிபிள் அதர் கம்பெனிஸ். அவங்க கூட ஜாயின் பண்ணி ஏன் நம்ம ஒய் டோன்ட் பி ஷேர் இட் அண்ட் தென் அதுலேயும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி தென் வி ஸ்டார்டட். ரீசெண்டாக தான் வி ஸ்டார்டட் 1 year பேக். இட்ஸ் ரியலி கோயிங் குட். ஸோ அப்போ அங்கேயும் டிரான்ஸ்பரண்ட் இஸ் ரியலி குட். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது அவங்களுக்கு தே ஃபீல் ஓகே ஜி உங்ககிட்ட ட்ரஸ்ட்டாக இருக்க முடியுது, ஜி டிரான்ஸ்பரண்டாக இருக்கு நாங்கள் வர முடியும் அப்படின்ற மாதிரி தே லைக் டு அசோசியேட் வித் அஸ். அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, நமக்கும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட். என்னோட டார்கெட் என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் பெனிஃபிட். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஓகே நம்ம மூலமாக ட்ரஸ்ட்டாக போகும்போது நம்ம எதாவது கேள்வி கேட்கலாம். ஸோ வி கேன் ஆல்வேஸ் சி ஓகே இல்லைன்னா வேறு ஏதாவது பேட்ச் போட முடியுமா, ரீஃபண்ட் பண்ண முடியுமா, வாட் எவர் ஏதோ பண்ண முடியுமான்றதை பண்ணலான்றதை நம்ம பண்ண முடியுது. ஸோ இது எல்லாருக்குமே வின் வின் சுச்சுவேஷனாக இருக்கும்போது இட் இஸ் ரியலி குட். ஸோ ரீசெண்டாக அப்படி தான் நடந்துச்சு. ஒருத்தர் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் தான். ஸோ ஒருத்தர் வந்து நம்ம ஓப்பன் வாட்ஸ்அப் கொடுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஹைதராபாத் கம்பெனி அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் லிங்க் அவங்களோட குரூப் லிங்கை ஷேர் பண்ண வேண்டியது. ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பதட்டமாக டீம்லாம் வந்து சொன்னாங்க.
ஸோ நான் அப்போ அவர்கிட்ட பேசினேன். அவர் பல நம்பர்கள்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நிறைய பேர் வச்சுட்டு அவரோட டீம்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். பட் அவரோட இமேஜ் வச்சிருந்தார் ஒரு டிபியில். அதை வச்சு அவர் தான் பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவர் இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணால் டேரெக்டாக பண்ணலாம் ஜி, எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, இட்ஸ் நாட் நீடட், நம்ம டெஃபினட்டாக கொலாபரேட் பண்ணலாம், ஒர்க் ஆகும்னு சொன்னேன். பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், இஸ் நாட் யூனோ இது இல்லைன்ற மாதிரி. பட் ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ வென் யூஆர் ஓப்பன், இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் எவரிபடி. யாருக்கு சேம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் யா, ஐ திங்க் தினேஷ் மெசேஜ் பண்ணிக்கிறாரு. I'm running a small digital service as a career coach along with my job. Yes, initially I learned a lot career skills myself. After applying all techniques, I'm getting result in my career. Should not be selfish. So I thought I shared knowledge. What I gained, I shared this certificate. Sorry, I was சூப்பர் தினேஷ். தினேஷ் நீங்கள் தான் நம்மளோட பெரிய சப்போர்ட்டர். யூ ஆல்வேஸ் லாஸ்ட் இல்லை கூட ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தீங்க. டெஃபினெட்லி இட்ஸ் வெரி குட் திங். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். இட்ஸ் ரியலி குட் திங். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நிறைய பிரச்சனைகள் காணாமல் போயிடும். உங்கள் பிரச்சனையே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் நெக்ஸ்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணலான்றது ஃபோக்கஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ரியலி கிரேட் திங். ஸோ இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஃபெல்ட் இட். அண்ட் அது நமக்கு நிறைய விஷயத்தில் பெனிஃபிட்டாகவும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் யூடியூப்பில் லைவ் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்காங்க. ஏன் மக்கள் தொழில் தொடங்குகிறார்கள்? தன் மீது அக்கறையா அல்லது மக்கள் மீது அக்கறையா? ஸோ தன் மீது தான் அக்கறை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆங்கிளில் தன் மீது அக்கறையில் தான் பிஸ்னஸ் தொடங்குறாங்க. ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு சால்வ் பண்ணுறாங்க. அப்படி சால்வ் பண்ணுறதுமே கூட நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான் நம்ம அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அது மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பட் அக்கறை இஸ் ஆன் நம்மளோட இதில் தான். இப்போ தட்ஸ் ஆல் இட் இஸ். அதுதான் என்னோட பார்வையில் சொல்ல முடியும். ஸோ வேறு யாருக்காவது இல்லை ஏதாவது வேறு பார்வை இருக்கா? ஸோ யூடியூப்பில் கேட்ட கொஸ்டின், அதாவது மக்கள் ஏன் பிஸ்னஸ் தொடங்குறாங்க, நம்ம மீது அக்கறையா இல்லை மக்கள் மீது அக்கறையா? ஸோ ஏன் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க? தன் மீது அக்கறையா கம்பெனி மீது அக்கறையா? அதே ஆன்சர் தான். கரெக்ட். நம்ம மீது தான் அக்கறை, அதனால தான் நம்ம தொடங்குறோம். So yes, thanks for asking. I think part of it is also giving back to the community. நான் சொல்லுவேன் ஜி. ஏன்னா social service mindset ஓ இல்ல அது அப்படி இல்லைன்னா we will not be putting ourselves forward to create something. தன் மீது அக்கறை தான் ஃபர்ஸ்ட். பட் ஆனால் ஒரு லெவல் ஆஃப் கிவிங் பேக் டு த சொசைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் மணி மேக்கிங்காக நான் கோச்சாக இருந்தாலுமே நான் வந்து என் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நான் ஃப்ரீயாக வாலண்டியரிங்கும் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் வந்துட்டு வாலண்டியர் சர்வீஸும் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி என்கரேஜ் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணும்போது இட்ஸ் we are getting from them, from the society, and we also want to give back to the society. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். பட் யா, of course இதுல மணி மேக்கிங் is important. Otherwise we'll not have that motivation to give back to the society. So first things first is money. அதுக்கப்புறம் சர்வீஸ். ட்ரூ. கண்டிப்பாக இல்லை ஜி, டெஃபினெட்லி தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் உங்கள் வியூஸ். பட் இதில் பெனிஃபிட்னு சொல்கிறது நாட் ஓன்லி மணி, லைக் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்சோ ஐ see it as a பெனிஃபிட் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த வீக்லி மீட்டப்போ இதை எடுக்கிறேன், இது ஃப்ரீனா நான் வந்து சோஷியல் சர்வீஸாக பண்ணல. ஐ ஃபீல் சம்டைம் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, நான் பேசுறது எனக்கு நல்லா இருக்குன்றதுனால பேசுகிறேன். ஸோ அதையும் நான் வந்துட்டு என்னோட செல்ஃபிஷாக தான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ see. ஓகே, எனக்கு இருக்கிறனால நான் இல்லைன்னா நான் இதுக்காக மார்னிங் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், லைக் உங்களுக்கு ஓகேங்க ஒரு 10 பேர் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்போம், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் ஒரு மெயின் இன்டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பேசுறது பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்றது. இட்ஸ் நாட் ஓன்லி மணி. இப்போ அதுதான், தட்ஸ் ஒன்லி திங். பட் யா, டெஃபினெட்லி ஐ ரியலி அக்ரி. உங்களோட பாயிண்ட் ஐ ஆல்சோ அக்ரி. தேங்க்யூ. சூப்பர். ஸோ யா, நெக்ஸ்ட் எனி கொஸ்டின்ஸ் ஆன் யூடியூப்? ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது ஆக்சுவலி, என்ன சொல்லி நம்பர் தான் லாங் டேர்ம் எப்படிங்க, ஹவ் இட் இஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் அவுட். ஒரு 10 வருஷம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமாக பண்ணாலுமே லாங் டைம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, we need to do what we really like. ஒரு பிடிச்ச, நான் டீச் பண்ணுறது எனக்கு பிடிக்குது. ஸோ அப்படி பிடிக்கும் போது நம்ம அதை பண்ணும்போது நம்ம லாங் டேர்மாக பண்ண முடியும். ஸோ டீச் பண்ணுறதுன்றதை விட எனக்கு பிடிச்சது என்னென்னா, வேணும் லைக் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறது, ஒரு வேணும் லைக் வாட் சே டச்சிங் பீப்புள்ஸ் லைஃப்னு சொல்லலாம். டு சிம்பிளி புட் இட் இன் எனிவே. நான் இல்லைனாலும் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க ஒரு இதை வச்சு நல்ல ட்ரெயினர் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கனாலும் தட் ஐ வில் ஓகே நம்ம இதில் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. தட் இஸ் ஒன் திங். ஸோ அப்படி பண்ணும்போது யூ டோன்ட் ஃபீல் இட் அஸ் அ ஒர்க். ஸோ
உங்களுக்கு லாங் டர்ம் அதுவே இஃப் ஐ ஸ்டார்டட் வித் லைக் ஓகே எனக்கு வந்துட்டு ஐ வாண்டட் டு ஏர்ன் ஒரு கோடி ரூபா நான் சம்பாதிக்கணும் என்னோட 30 வயசுக்குள்ள. அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு ஓகே நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த ட்ரைனிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் வந்திருந்தேன்னா இட் இஸ் நாட் ரைட் ஆர் ராங்னு நான் சொல்ல வரல. அதுவும் ரைட்டு தான். இட்ஸ் அப் டு தெம். இது ரைட் ஆர் ராங்குன்ற கொஸ்டினே கிடையாது. இட் இஸ் ரைட், எவ்ரி திங் இஸ் ரைட். பட் அப்படி வந்திருந்தேன்னா என்னால் லாங் டேர்ம் வந்திருக்க முடியாது. நான் ஒரு 2 மாதம் பார்த்துருப்பேன், என்னங்க ஒர்க்கு அதை வரவே மாட்டேங்குது, காசே வர மாட்டேங்குதான், என்னங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும், லைக் வரவே மாட்டேங்குது எனக்கு அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஐ வில் நெவர் பி ஏபிள் டு கேரி. அது ஒரு பேர்டனாக பார்த்து என்னங்க எடுக்கிறதுன்னு வரும். எனக்கு புதுசாக ஒரு ஐடியாவே வராது. என் கண்ணு முன்னாடியே நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், பட் நான் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் நெவர் இது இல்லை, நம்ம பேசுறதே ஜாலியாக தாங்க இருக்கு. அப்புறம் என்னங்க மணி வந்து அது ஆடட் போனஸ் தான்ற போது இட்ஸ் ஆல்வேஸ் பெனிஃபிட்ஸ். ஒரு எண்ட் டு எண்டாக ஒரு என்ன சொல்றது, நம்ம லாங் டேர்ம் பண்ண முடியும் நம்மளால. ஸோ பேசிக்காக என்ன நீடுக்கு இவ்வளோ காசு தாங்க வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் வி ஜஸ்ட் டூ வாட் வி ரியலி லைக். அது ஒன்று இருக்குது. அண்ட் இது இன்னொரு விஷயமும் இருக்குது, எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே எனக்கு வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்கிறது பிடிக்குங்க, நான் பாட்டு ஓரமாக உட்காந்து பாடிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தா இட் இஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட். நமக்கு ஒரு பெனிஃபிட் வராது. வி வில் நாட் பி ஏபிள் டு ரன் திஸ் சஸ்டைனபிள். ஒரு பிஸ்னஸாகவும் ரன் பண்ண முடியாது. ஸோ இதில் 2 ஃபேக்டர் இருக்குது. இது ரெண்டுமே மீட் ஆகுதோ அதை நம்ம பண்ணும்போது வி வில் பி ஏபிள் டு பி சம்ஹவ் we can call it as a success in the business. Success என்னன்னா அந்த பிசினஸ் வந்து மணி வருது, you are able to run your own life because மணி இல்லாம there is we cannot run a life. ஒரு பேசலாம் மணி இல்ல சர்வீஸ் எல்லாம் பேசலாம், it's not going to work out. ரியல் லைஃப்ல we need a money to live, we need money to travel, நம்ம grow ஆன எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுது. ஸோ அது 2 எங்கே மீட் ஆகுது, ஓகே இங்கே வந்து இவங்களுக்கு நீடும் இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நான் பண்ணும்போது ஐ வில் பி ஏபிள் டு டூ லாங் டைம் அண்ட் அது எனக்கு பெனிஃபிட்டாகவும் வரும், மணியாகவும் இட் வில் கன்வெர்ட் மானிட்டரியாகவும். ஸோ இன்னொரு மணியும் ஒரு ப்ராமிஸ் தான். ஆக்சுவலா மணிங்கிறது நத்திங் பட் இதுதான் நம்ம பண்ண மாற்றா இருந்தது. அதோட கான்செப்டே வந்து இட்ஸ் அ ப்ராமிஸ். நம்ம வந்து இதுக்கு கமிட்மெண்ட்டுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து நம்ம பொய் சொல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா? இந்த இதுக்கு நீங்க என்ன வரீங்க? பிசினஸ் இப்போ எல்லா பிசினஸ் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டியூட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லலை, பட் எனி இன்ஸ்டியூட் நான் பார்க்கும்போது அவங்க வந்து பொய் சொல்றாங்க, ஏமாத்திடுறாங்க. எனி பிசினஸ் பொய் சொல்லாம பிசினஸே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லாத்துலயுமே இப்போ நமக்கு பார்த்தா எனி திங் நம்ம கொஞ்சம் இதா இல்லைன்னா நம்மளை வந்து தேர் நான் பிசினஸ் மேனா சொல்றேன், நான் கன்சியூமரா சொல்றேன். எனி திங் நம்ம வந்து ஒரு குட் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது. ஸோ வெளியில இப்போ பீட் மெடிசின் ஆர் எனி ஒரு பைக் சர்வீஸ்லேருந்து ஆரம்பிச்சு எனி திங் நம்ம இது பண்ணால் அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அங்கே அந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்து எப்படி ஆஸ் அ கம்யூனிட்டியா எப்படி இருக்கோம், இண்டிவிஜுவலா எப்படி இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கேள்வி கொஞ்சம் ப்ராடான கொஸ்டின் ஆக்சுவலா இது. ஸோ டீச்சிங்லேருந்தே பாருங்க, ஸ்டூடெண்ட் ஒரு நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு டீச்சர்ஸ் நாங்கள் நல்லா படிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். எல்லா டீச்சர்ஸும் சூப்பராக எடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது ஆக்சுவலா. ஓகே டீச்சர் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. ஒரு தடவை ஒரு இங்கிலீஷ் சார் 11th படிக்கும்போது அவங்க அப்படியே சும்மா வந்து உட்காந்துட்டு நீங்க ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி லிட்டரலி ஓபி அடிக்கிறாங்க அப்படி ரொம்ப இதா இருக்கும்போது. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம், ஓ இது வரைக்கும் எடுத்தவங்களாம் இவ்வளோ நல்லா எடுத்திருந்தாங்களா அப்படின்ட்டு. ஸோ வேல்யூ வந்து எப்படி நம்ம வந்து அசஸ் பண்றோம், நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும்னா ஒரு இது தெரியும், அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ இல்லை சரி, இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. பட் இதில் என்னோட பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, த வேல்யூ இஸ் அ பிஹோல்டர் ஆஃப் த ஐன்னு சொல்லுவேன். பிகாஸ் இது ஏன்னா போன 2 வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராஜா பேசியிருந்தாரு. அதாவது ஸ்கேலார் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு லைக் 2 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம 20,000 முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். பட் இட் இஸ் நாட் லைக் அதுலேயே அந்த காசை கொடுத்து படிச்சுட்டு சமூக கேட்ட பெனிஃபிட்டில் வேலை இருக்குன்றா அதில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி ஒரு 5-6 பேர் வந்து ஓகே கரெக்டாக வேல்யூ வந்துருச்சுங்க, எனக்கு வேலை கிடச்சிங்க போயிட்டேன்னு போயிடலாம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, இட்ஸ் ஓகே, நல்ல ரிவ்யூ போடுவாங்க, தே ஃபீல் குட். பட் அதுலேயே ஒரு 2 பேருக்கு வந்து வேலை கிடச்சிருக்காது, தே மைட்டாக ஒரு லோன் வாங்கி கட்டியிருப்பாங்க, அவங்க கட்ட முடியாத லோன் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவங்க ரைட்டா இவங்க ரைட்டான்றது அவங்களோட கருத்துலாம் சொல்ல முடியும். இதில் நம்ம போயிட்டு நீங்கள் ரைட்டு நீங்கள் தப்புன்றது வி கேன் நெவர் சே. அண்டு லையும் அதே தான். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த டீச்சரை வந்து எக்ஸாம்பிள்லேயே ஓகே இவங்க என்ன இப்படி நான் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். பட் என்ன லைக் இஃப் டேக்கன் டு மீ, எனக்கு இங்கிலீஷ்லாம் பெருசாக தெரியாது, நான் ஃபெயிலான ஒரே சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். ஸோ நான் எனக்கு என்ன ஓகே இந்த டீச்சர் நல்ல டீச்சர், நம்ம விட்டுறாங்க, நான் தூங்கிக்கிறேன்னு எனக்கு அந்த டீச்சரை பிடிச்சிருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ் மாறுறதுனால தட்ஸ் ஹவ் ஐ சீ.
அப்படி இல்ல. நீங்க வந்து டீச்சர் நம்ம இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து கேட்கறது அந்த இது கொஸ்டின் கிடையாது. ஆக்சுவலி இப்போ அந்த ஃபீஸ்க்கு இது பண்றதுக்கு சொல்றோம். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போஸிங் நான் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் பூமியிலேருந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து ஒரு இப்போ 30,000 இன்ஸ்டால்மெண்ட்ல வச்சிருக்கோம்னாக்க அப்புறம் ஒன் ஷார்ட்டாக பண்ணால் 28ன்னு வச்சோம். சில பேர் நெகோஷியேட் பண்றாங்க ஃபீஸுக்கு இது பண்ண. நம்ம அப்போ நீங்க சொன்ன வேல்யூ என்னன்னாக்கா நம்ம வந்து ஃபீஸை வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஆர்கியூ பண்ணாம ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதா மெயினா இருக்குன்னு சொல்லி ஓவராலா ரெடியூஸ் பண்ணோம். ஸோ ஆனா நம்ம 5,000 வச்சாலும் ஜி 5,000 என்ன ஜி எனக்கு இதுல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நம்ம எப்படி இவங்களுக்கு ஓவராலா நம்ம வந்து எப்படி இது பண்றது? இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வேல்யூ ஃபார் மணி, வேல்யூ ஃபார் டைம். ஏன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க பாயிண்ட்ல இருந்து அவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம கேட்டிருந்தா குறைச்சிருப்பாங்களோ. பிசினஸ்ல வந்து இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து காசுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னாக்கா ஹவு வி கோயிங் டு ஜட்ஜ் திஸ் திங்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பேக்ரவுண்டு. ஸோ இதுல கரெக்ட். இது நம்ம தமிழ் மூவி எக்ஸாம்பிள் சொன்னதால நான் சொல்கிறேன். தமிழ் மூவி அதாவது எஸ் நம்ம வி கேனாட் ஸ்பீக் எல்லாம் எப்படி இருக்குன்ற ஜென்ரலாக பண்ண முடியாது. பட் தமிழ் மூவி நம்மளோட ஆங்கிளில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எஸ் நம்ம சொன்ன மாதிரி இப்போது ஒருத்தங்க லைக் ஃபீஸ் விஷயத்தில் இதுதாங்க ஃபீஸு, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட், இது முடிஞ்சா யூ பே இட் அண்ட் யூ லேர்ன் இட். அதுதான் நம்ம 25,000 வச்சுருந்தோம், 25,000 தான். ஸோ இப்போ யாராவது வந்து திடீர்னு கேட்குறாங்க எனக்கு வந்து கொடுங்க, எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம கேஸ் டு பே கேஸஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஓகே வெதர் இட் இஸ் ரியலி நீடட். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஜி என்னால் முடியலை, இங்கே ரொம்ப இதாக இருக்குது, பட் எனக்கு ரொம்ப படிக்கணும், ரொம்ப இதாக இருக்குன்ட்டு தென் ஹி ஸ்டார்ட். நான் இதெல்லாம் நான் நெட்லேயே ஆல்ரெடி படிச்சிருக்கேன். தென் அவருக்கு நம்ம ஆஃபர் கொடுத்தோம். தென் வி கேவ் ஆஃபர், ஓகே உங்களுக்கு கொடுக்கலான்னு கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி கேஸ் பை கேஸஸ் இட் டிஃபர்ஸ். பட் ஓவராலாக எப்படி நம்ம பார்க்கணுன்னா வி ஹாவ் டு சி ஓகே இது இட்ஸ் ரியலி ஒர்த்தா, லைக் என்ன சொல்கிறது, ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு வி கேன் டிசைட் கேஸ் பை கேஸில் பண்ணலாம். பட் ஓவரால் வி ஹாவ் டு சி ஓகே இந்த ஃபீஸ் தான் இப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆல்வேஸ் திங்க் ஓகே சி இந்த ஃபீஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் வாங்குறோம். ஸோ வி ஆல்வேஸ் கெட் த சேம் ஃபீஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. பட் இல்லைனா ஃப்ரீயாக படிக்கிறது எப்படின்னு நாங்கள் வந்து போடுறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வி நெவர் சே இங்கே வந்து படித்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறதே கிடையாது. யூடியூப்பில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபுல் கோர்ஸும் யாரோ ஒருத்தன் யூடியூப்பில் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அந்த யூடியூப்பில் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம ஸ்டில் கிளியர் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மணியாக நீங்கள் போடுறத எஃபர்ட்டாக நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் அவங்க எஃபர்ட்டும் போட மாட்டேன், நான் மணியும் கொடுக்க மாட்டேன். தட்ஸ் ஹவ் தெர் இஸ் அ இது. ஸோ தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங். அந்த எஃபர்ட்டுக்கு தான் தெர் இஸ் அ பேமெண்ட், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் ஹவ் வி செட் அப் அ ரூல்ஸ், சிம்பிள் ரூல். இதில் பெருசாக காம்ப்ளெக்சிட்டியே கிடையாது. ஸோ யூ வாண்டட் ஓகே உங்களோட டயத்தை சேவ் பண்ணிக்கணுமா, ஓகே வாங்க யூ கேன் பே அண்ட் லேர்ன். இல்லைங்க நான் ஸ்டூடெண்டாக இருக்கேன், ரொம்ப இதாக இருக்கேங்க, நான் வந்து ஆனால் கோர்ஸ் சேர்ந்தே அவனுக்கு இல்லைங்க, நீ ஏன் கோர்ஸ் சேர்ந்தேன், அவனுக்கு ஃப்ரீ கண்டென்ட் உள்ள இருக்கு, போய் பாரு, அதெல்லாம் படிச்சுட்டு வா, டெஸ்ட் வைக்கிறேன் எழுது, அப்புறம் ஸ்டில் உனக்கு வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம், ரெக்கார்டிங் பாரு, லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் டு ஸ்டில் ஒர்க் அவுட். அண்ட் அதில் இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி மணிக்கு கம்மியாக கேட்குறவங்கலாம் உடனே கெட்டவங்க லைக் அப்படி எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் இன் எனி திங். நான் பிஸ்னஸில் பார்த்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெசன் நான் சொல்லுவேன். லைக் ஆல்வேஸ் என்ன எப்படி கேட்குறாங்க, தெர் இஸ் நோ ஜட்ஜ், நத்திங் டு ஜட்ஜ். ஆக்சுவலி எல்லாருமே இண்டிவிஜுவலி எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். நமக்கு நிறைய லேர்னிங் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது, பிஸ்னஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் லிவ் வித்தவுட் ஃபியர். ஓகே குட். வெங்கடேஷ் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, சூப்பர் வெங்கடேஷ். அண்ட் இன்னொரு கொஸ்டின் வெற்றிஜி, த எஃபர்ட்ஸ் டைரக்ட்லி ஆன் த பீப்புள், ஸோ வி வில் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் தட், யூ கேன் கெட் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ வில் ஃபீல் தட் you are worthful for someone. This is the power of positive for us, but a job or doing take us cannot see physical output. This is what I like business in. Super. ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்காரு வெற்றி. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா டேரெக்டாக நம்மளால் அந்த எஃபெக்டை பார்க்க முடியும். இப்போ பீப்புள்கிட்ட நம்ம பண்ணுறோம்னா, இப்போ நம்ம கம்யூனிட்டியில் ஒரு டேரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னா வி கேன் சி ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிருச்சு தேங்க்யூன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே வி சி ஓகே நம்மளோட எஃபர்ட்டுக்கு நமக்கு ஒரு டேரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும், ஒருத்தங்க லைஃப்பை மாற்றிருக்கோம் இன் அ வெரி ஸ்மால் வே வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படின்னு நமக்கு ஒரு எஃபர்ட் கிடைக்குது. ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஆனால் வேலை பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு சின்ன ஒரு இதை நகட்டிருப்போம். இதனால் ஒரு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் எனக்கு பிஸ்னஸில் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி வெரி குட் பாயிண்ட் வெற்றி, தேங்க்யூ. ஆனால் ஜாப்லேயும் கிடைக்கும் ஆக்சுவலி. அது நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஃபுல் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சதுனாக்க. ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, நம்ம வந்து ஒருத்தர் வந்து சப்போஸிங் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் ப்ராசஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஜாபை ஒழுங்காக பண்ணாருன்னா, அவருக்கு ஃபுல் இது தெரிஞ்சதுன்னா, எங்கேயோ ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இது பண்ணுறப்போ அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க.
நீங்க ஆக்சுவலி யூ ஆர் டூயிங் யுவர் ஹெல்ப். இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் ப்ராசஸ், நீ வந்து ஒரு நாள் ஒழுங்கா பார்க்காம போச்சுன்னா அவங்களுக்கு அவங்களோட இது வந்து இதா இருக்கும். நீ பைக் எனிதிங் நீங்க இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு லைஃப்ஸ் தான், பிசினஸ் தான். அப்படிங்கிற பிசினஸ்லயுமே இப்போ நீங்க இருக்கிறதுல வந்து இட் இஸ் அல்டிமேட்லி இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பிசினஸ். நான் எம்ப்ளாயியா இருந்தாலும் ஐ எம் ஆல்சோ டூயிங் அ பிசினஸ்ல. எம்ப்ளாயிங்கிறது வந்து கம்பெனிக்குள்ள தான். இதுல நீ எம்ப்ளாயியா இருந்தாலும் இஃப் யூ ஹேவ் அ பிசினஸ் மைண்ட் செட் தென் ஒன்லி யூ வில் சர்வைவ்ல. நீ வந்து சேலரிக்கு வாங்கினாலும் யூ ஆர் டூயிங் அல்டிமேட்லி இட் கம்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ். உனக்கு வந்து கம்பெனியில் வந்து ரெவன்யூ ஸ்ட்ரீமுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்கில் செட்டை இது பண்ணிக்கணும். எனிதிங் இஸ் பிஸ்னஸ் தான். ஸோ எம்ப்ளாயி இதெல்லாம் இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்தால் தான் இப்போ கம்பெனிஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னோட இப்போ சேஞ்ச் ஆகிட்டு தான் வருது. Yeah, yes, that's correct. But I just shared our input. But yeah, that's good. Thank you. So yes, guys. So just now, but time பார்க்குறேன். We almost over 6 minutes. So yeah, let's wrap it up. And thanks everybody for joining. Let's few thoughts at the end. So always நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா what we have. See what to do with what we have. Like இது இருந்தால் தாங்க நான் பண்ணுவேன், அது இருந்தால் தாங்க பண்ணுவேன். No, always try to see what we have. அதுதான் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி நான் பார்க்குறேன். அண்ட் இது இருந்தால் தான் நான் அது பண்ணுவேன், இது இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதுதான் நான் பார்க்கணும். இப்போ எனக்கு அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் தான் நான் யூடியூப்ல போட்டு அதை எடிட் பண்ணி நான் அப்போ தான் வீடியோ போடுவேன் அப்படின்னா நோ, ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிறத வச்சு போடுங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இம்பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் யூ வில் நெவர் அச்சீவ் பர்ஃபெக்ஷன் இன் லைஃப். ஏன்னா ஆல்வேஸ் பெட்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ இது பண்ணுறோம், நாளைக்கு இதில் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு there's always improvement keeps coming. அதுதான் பிஸ்னஸ்லேயும் நமக்கு பெனிஃபிட்டும் கூட. தென் only you have something to look for. இல்லை பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வாட் டு டூ நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் தீஸ் ஆர் த லைஸ். நம்மளே இந்த லைஸ் சொல்லிக்கிறோம். நம்ம லேசினஸ் சொல்லிட்டு இல்லைங்க அது இருந்தால் நான் பண்ணிடுவேன், நீங்கள் மலையை தூக்கி தலையில் வைங்கன்னு ஒரு வடிகள் சொல்கிற மாதிரி நான் தூக்கிடுவேன்னா தட் இஸ் நத்திங் பட் சீட்டிங். ஸோ அதுதான். அண்ட் எஸ், ஒரு பிளாக் ஆல்சோ வி பப்ளிஷ் டுடே என்டர்பிரினர்ஷிப் பற்றி. என்டர்பிரினர்ஷிப் அண்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி ஒரு பிளாகும் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம tamilboomi.com வி ஆர் ட்ரோயிங் டு பப்ளிஷ் மோர் பிளாக்ஸ். ஸோ யூ கேன் சப்ஸ்கிரைப். இதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் இன் த மெயில். ஸோ ஐ வில் புட் அ லிங்க் இந்த சாட்டில் போடுறேன். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஐ வில் ஜஸ்ட் புட். இதில் நம்ம வீக்லி மீட்டப் கம்யூனிட்டின்னு இருக்கு. கம்யூனிட்டியில் போனீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி மீட்டப்பில் போயிட்டு யூ கேன் ஆட் த நம்மளோட கேலண்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன செஷன் இருக்கும். நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு வி ஆல்ரெடி ஷெட்யூல். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு கரியர் ரிலேட்டட் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் க்ரௌட் ரிலேட்டட். ஸோ that is the update about the website. So yeah, that's pretty much it. And anybody wants to share anything, any feedback about the session. So ஏன்னா இது ஃபர்ஸ்ட் தடவை பண்ணுறோம். I want to get your feedback and so that we can improve or change something in the next one. So any feedbacks is welcome. ஏதாவது ஃபீட்பேக் சொல்கிறீங்களா? யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க கூட நீங்கள் அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். So it will be helpful. So anybody wants to share any feedback, guys? Chat கூட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா you can always unmute and speak. This is a party, everybody becomes silence. ஒரு ஓகே, மயான I'll break the silence ஜி. என்னன்னா எனக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றேன் இந்த செஷனு. ஐ மீன் ரீசென்ட்லி வி ஸ்போக் அபவுட் ஐ மீன் ஐ ரீச்ட் அவுட் டு யூ. ஸோ எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுடைய எனி ஆஃப் த செஷன்ஸ் நான் அட்டென்ட் பண்றது. ஸோ எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, லைக் மைண்டட் குரூப் கூட நான் பேசின மாதிரி எனக்கு இருந்தது. டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் லைக் ஹவு சதீஷ் இஸ் ஒர்க்கிங், அப்புறம் சுந்தர் சார், நிறைய பேர் அந்த அந்த இன்புட்ஸ் கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, ஐ எம் நாட் செயிலிங் அலோன். I have people who have done things like, I can reach out to people. நான் திருப்பி கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா. And somebody, I think Dinesh G or something, Dinesh, somebody said like career coach அந்த மாதிரி. So like minded group கூட பேசுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I think I wanted to this kind of entrepreneurship group நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I don't know if this group is new or ஏற்கனவே இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஓகே. நம்ம கம்யூனிட்டி லாங் டைம் நிறைய பேருக்கு உங்களோட இண்டிவிஜுவலாக பேசியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் இண்டிவிஜுவலாக பேசிட்டு இருக்கேன். பட் ரைட் நவ் வி ஆர் ஸ்டார்டிங் எஸ் அ கம்யூனிட்டி. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்கோம் என்டர்பிரினர்ஸ் அந்த இதுக்காக. ஸோ இதில் உள்ள எல்லாமே மேக்ஸிமம் அதில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் யூ கீப் த கான்வர்சேஷன் கோயிங். அதில் எனி டவுட்ஸ் எனி திங் கேளுங்க. இட்ஸ் ஓப்பன் திங். இது வந்து ஓகே, நான் தமிழ் பூமி இதெல்லாம் கிடையாது. உங்கள் ப்ராடக்ட் யூ கேன் ப்ரமோட், யூ கேன் கிராஸ் நெட்வொர்க் வித் எனிபடி. ஸோ என்டர்பிரினர்ஷிப்பில் தட்ஸ் வாட் ஜி. ஸோ தேங்க்யூ. Yeah, very welcoming ஜி. Thank you very much. வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். யூடியூப்ல பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். You can always join. Okay. Yes ஜி, thanks. Anybody else? chatல போட்டுருக்காங்க. திவ்யா ஜி, thanks, really useful. Satish, good meet bro, thanks for sharing. Okay, fine, thanks. Okay, Thank you, Arubham. Very eye-opening. Yes.
உங்களுக்கே ப்ரோ, நீங்களே யூ ஆர் பிக் பிஸ்னஸ் மேன். நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்துட்டீங்க நைஸா. பட் யூ ஆர் த பிக் பிஸ்னஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் கார்த்திகேயன்ஜி. யா, எனிபடி? சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை வி கேன் கீப் ஆக்டிவ் பிகாஸ் I always see entrepreneurship in the circle. They always have நெட்ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி மீட்டப்ஸ் நான் நிறைய போயிருக்கேன். ஸோ அங்கே போனேன்னா நான் பெருசாக பேச மாட்டேன், செய்யாத. பட் பீப்புள் கம் அண்ட் டாக் டு மீ, என்ன பேசுங்க, ஒரு நெட்ஒர்க் ஒரு வேற லெவலில் ஒரு எனர்ஜி எனக்கு அங்கே ஃபீல் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். பட் ஐ ஹோப் நம்ம இந்த ஆரம்பிச்சிருக்கிற வி ரீசென்ட்லி ஸ்டார்டட் திஸ் என்டர்பிரினர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ ஐ ஹோப் திஸ் வில் ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூ. நம்ம கம்யூனிட்டி ஆஸ் அ சர்க்கிள் நிறைய கிராஸ் ஒர்க்கிங் ஐ ஹோப் இட் வில் ஹேப்பன். பிகாஸ் அதுதான் தட்ஸ் வாட் த பெனிஃபிட், ரியல் பெனிஃபிட் ஆஃப் சச் அ கம்யூனிட்டி. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் நம்ம பார்க்கலாம். we are not sailing, as ஜி சொன்ன மாதிரி we are not sailing alone அப்படின்றது இருக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ எஸ், ஹாய் எட்வர்ட். ஹாய் ஜி, நீங்கள் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. பட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எட்வர்ட். யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங்? இஸ் அ என்டர்பிரனர் பை தி வே. ஸோ என்டர்பிரினரா இல்லை, தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்டர்பிரினர் நமக்கு சர்க்கிள் அந்த மாதிரி. ஸோ அதனால நம்ம நிறைய பிஸ்னஸ் யூஸ் கேஸ் கேட்போம், எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் கொடுப்போம். ஸோ அந்த இதில் தான் இருக்குது நம்ம. ஸோ நம்ம ஃபுல்லாக என்டர்பிரினர்ஷிப் இறங்கலை. ஸோ ஜஸ்ட் இந்த மீட்டிங் ஹெட்லைன் பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, தான் ஜாயின் பண்ணேன். சூப்பர் ஜி, தேங்க்ஸ் அலாட் ஜி. Thanks everyone. So yes, we'll close this.